Hi guys, good evening. Mike, எல்லாம் நல்லா இருக்கீங்களா? குட் ஈவினிங். Spotify ப்ரீமியம் லிஸ்னர்ஸ் எத்தனை பேர் வந்து பச்சை சட்டை லிஸ்னர்ஸ் தெரியல. தம்பி ஒன்று திட்டுறாங்க. ஓகேவா? என்ன சொல்கிறாங்க? ஓகே, இல்லை இது கல்யாண ரிசப்ஷன் மாதிரி ஃபீல் ஆகுதுன்னு பார்த்தேன். கொஞ்ச நேரத்தில் அவங்க கேள்வி கேட்டு முடிச்சதுக்கப்புறம் அவங்க போயிடுவாங்க. அப்புறம் நான் எழுந்து நின்றுவேன். இல்லை வினிதா, இது ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. இந்த கல்யாண மாலை அந்த ப்ரோக்ராம் ஃபீல் வருது. கொஞ்ச நேரத்தில் திரும்பிடுறேங்க. நான் இப்போ இப்படி உட்காந்துக்கிறேன். ஸோ ஸ்பாட்டிஃபைல வந்து இந்த ஈவெண்ட் இப்படி பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நானும் எதிர்பார்க்கல. பட் ஆனால் தேங்க்யூ ஸ்பாட்டிஃபை ஃபார் மேக்கிங் திஸ் பாசிபிள். I know it is not exclusive Spotify original show, but still you guys planned all this big event and so much standees, so much money you spent. Yeah, very grand. சூப்பராக இருக்குது, எல்லாமே நல்லா இருக்குது. தேங்க்யூ ஸ்பாட்டிஃபை. அண்ட் வந்திருக்கிற எல்லாருக்கும் நன்றி. அண்ட் இங்கே வந்திருக்கிற டிஜிட்டல் மீடியா, அதுக்கப்புறம் மற்ற மீடியா ப்ரெஸ் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் ஸ்பெண்டிங் யுவர் சண்டே ஈவினிங் வித் அஸ். ஸோ அப்படியே இந்த தேங்க்யூலாம் முடிச்சாச்சு. நம்ம ஆரம்பிக்கலாம். ஆரம்பிக்கலாம். நான் எப்படியோ கிளம்ப போகிறேன். அதுக்கு முன்னாடி என்ன கிளம்ப போகிறீங்களா? என்ன சொல்கிறீங்க? பேப்பர் போட்டு போகிற மாதிரி சொல்கிறீங்க? ஆமாம், நான் கீழே போய் நான் ஜாலியாக என்ஜாய் பண்ணணும்ல, நானும் பார்க்கணும்ல, அதனால. எஸ், வினிதா வந்து என்னோட ஃபர்ஸ்ட் வேலையோட ஃபஸ்ட்டு கொலீக். அவங்க பேர் கூட என் ஃபோனில் சமுதாயம்னு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். உண்மையிலேயே இந்த சமுதாயத்தை காப்பாற்றுறதுல ரொம்ப துடியாக வந்து ஒரு 20 வருஷமாக எனக்கு அவங்களுக்கு தெரியும். நாங்கள் ரேடியோ மிர்ச்சியில் ஒன்றா வேலைக்கு சேர்ந்தோம். ரேடியோ மிர்ச்சின்னு சொல்லலாமா? ஓ சரி, ஓகே. ஏன்னா ஸ்பாட்டிஃபைல சொல்லக்கூடாதுன்னு நினச்சேன். ஸோ ஐ நோ ஃபார் 20 years. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் டூயிங் திஸ் ஃபார் மீ. நன்றி. சொல்லுங்க. இப்போ ஏதோ கையில் இருந்த இதெல்லாம் வச்சிருக்கு, காஃபி கரண்ட் மாதிரி. ஆக்சுவலாக நாங்கள் நீ வரதுக்கு முன்னாடி ஒரு கிராஸ்வேர்ட் கேம்ஸ் வந்து உன்னோட ஷோ பேஸ் பண்ணி பண்ணோம். ஸோ அதில் எல்லாருமே ரொம்ப ஈஸியாக கரெக்டான ஆன்சர்ஸ் சொன்னாங்க. நான் உங்ககிட்ட ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் கேட்குறேன். அதுக்கான கரெக்டான ஃபோனில் பேசும்போதே சொன்னேன், இந்த கேம் எனக்கு விளையாடுறது கிராஸ்வேர்ட்லாம். ஆனால் இது உனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த கொஸ்டின். ஓகே, ஸ்பாட்டிஃபையோட ட்ரெண்டிங் நவ் தமிழ் பிளேலிஸ்ட்ல கருப்பு படத்தோட சூப்பர் ஹிட் சாங் இருக்கு. அது என்ன சாங்? எது இருக்க வாய்ப்பு இருக்கு? நீயே சொல்லு. மீதி பாட்டு ஏன் இல்லைன்னு தான் எனக்கு தோணுதே தவிர ஒரு பாட்டு தான் இருக்குன்னா. வெரி ஸ்மார்ட். ஓகே, ஏ கருப்பா மாறாண்டா அது இருக்கு. அது இல்லாம வெரப்பா, காட் மோட் பிகின்ஸ். எஸ், அப்படியா? ஏங்க எனக்கு எல்லா பாட்டுமே பிடிக்கும். இன்னும் எல்லா ரீல்ஸ்லயும் வந்துனே இருக்கு. நான் இப்படி பார்க்கும்போது கல்யாணத்துலாம் வெரப்பா போட்டு ஆடுறாங்க. ஓகே, காட் மோட் பிகின்ஸ். எஸ், அந்த ஒரு क्वेश्चन தான் உன்கிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். ஏன்னா இனி கேட்டா நீ அடிக்க வருவேன்னு எனக்கு தெரியும். சோ அதனால ஐ அம் கோயிங். சோ தி ஸ்டேஜ் இஸ் ஆல் இருக்கு. காட்டுங்க. இதெல்லாம் கிராஸ்வேர்ட் க்ளூஸ் தான். ஓ அப்படியா? நான் நினைச்சேன் என்ன கேக்குறதுக்கு வந்துட்டு நீ கேட்காம போறீங்கன்னு. இல்ல உன்னை கேட்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க, நல்லா கேட்பாங்க. ஓகே, thank you வினிதா. thank you so much. thank you. நன்றி. ஷேக்கன்ஸ். எஸ். ஸோ கைஸ், ஆக்சுவலாக இந்த இப்போ தான் கொஞ்ச நாள் முன்னாடி இந்த பட ப்ரொமோஷன் டைமில் ஒரு மீட் அண்ட் கிரீட் பண்ணேன் நான் இந்த ஷோக்கு. ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து ஷோ இல்லை, இருந்தாலும் ஒரு பச்சை சட்டை ஃபேன்ஸ் மீட் அப்படின்னு ஒன்று நடத்தணும் அப்படி தோணுச்சு. நான் ஆரம்பிக்க போகிறேன்றதுனால அது கொஞ்சம் எனக்கு ஹார்ட் பிரேக்கிங்காக இருந்தது. ஏன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் பார்த்தவங்களாம் ரொம்ப அன்பாக பாசமாக எமோஷனாலே என்னை அடித்தாங்க. இந்த 2 வருஷத்தில் இந்த உலகம் என்ன இவ்வளோ மாறிடுச்சு. ஒருத்தன் வந்து கேட்க வைக்கிறான், இன்னொருத்த வந்து நான் 3D பிரிண்டிங், ஆனால் உங்களுக்காகவே இந்த 3D பிரிண்டிங் பண்ணேன் அப்படின்னா, சூப்பர்ரா தம்பி, இதை இப்போ ப்ரொமோட் பண்ணுங்க அப்படின்றான். ஸோ வந்து எல்லாருமே அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் ப்ரொமோட் பண்ணுறதுக்கு வந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ கொஞ்சம் மனசு உடஞ்சி இருந்தாலும் ஒரு 6 மணி நேரம் தான் அந்த ஈவெண்ட் நின்று பண்ணிட்டேன். பட் ஆனால் இன்னைக்கு டு see lot of people who listen to the podcast, we're going to start again. We've already started பச்சை சட்டை the resurgence. Yes, we started ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி. ஆடிப்பெருக்கா இருக்குது அன்றைக்கி ஆரம்பின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் சொன்னாங்க. அதனால் அன்றைக்கி ஆடிப்பெருக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ பிஃபோர் ஐ ஸ்பீக் அண்ட் மேக் இட் அஸ் அ monologue, I wanted to speak to you all. நிறைய பேர் வந்திருக்கீங்க. ஸோ எவ்வளோ பேர் வந்து இந்த ஷோ ஆக்சுவலாக கேட்டிருக்கீங்க? 4 நாள் ஒரு டைம்லேருந்து என்ன எல்லாருமே கேட்டிருக்கீங்க. வாவ், த்ருவாங், சி த பவர் ஆஃப் சென்னை, வெல்கம் டு சென்னை, அங்கே ஊழு. த்ருவாங் தான் ஸ்பாட்டிஃபையோட ஹெட்டு. அதனால தான் இந்த ஈவெண்ட்டில் வந்து அவர் முதல்ல பேசிட்டாரு. ஓட் ஆஃப் தேங்க்ஸ் கொடுக்குறது இன்னொரு ஹெட்டு. ஹாய் ரித்து. சரி, இப்போ வந்து நான் உங்ககிட்ட முதல்ல பேசுகிறேன். ஸோ ஐ கேன் டேக் கொஸ்டின்ஸ் ஃப்ரம் யூ கைஸ். நம்ம பேசலாம் கொஞ்ச நேரம். அதுக்கப்புறம் வந்து எமோஷனலாக எதாவது ஆச்சுன்னா நான் அழுவேன், நீங்களும் அழலாம். அது இன்ஸ்டாகிராமில் ஆர்ஜே பாலாஜி ஈவெண்ட்டுக்கு போனால் அழுகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேஜ்லேயே வரும்.
ஸோ யாராவது முதல் கேள்வியோட நல்லா ஆரம்பிக்கலாம். யாராவது கேள்வி பச்சை சட்டை இல்லை இது இருந்தாலும் பரவாயில்ல, நீ கேளு. உன் பேர் என்னப்பா? இன்னும் உன்னை செட் பண்ணி உட்கார வச்ச மாதிரி கையில் ஆல்ரெடி எப்படி மைக் வந்தது உனக்கு? புரியல, மைக்கில் பேசு. வேலை செய்யாது. இப்போ பாரு. சூப்பர். அது இப்போ செய்த குட்ரா. சொல்லுப்பா, உன் பேர்? விக்னேஷ். Sir, myself Vignesh. Myself Vignesh. Myself Balaji. Good to see you, myself. Good to see you, sir. Tell me myself. ரொம்ப thanks first of all, நீங்க ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணிருக்கீங்க. மைக் வாங்கினா வாய்கிட்ட வச்சு பேசுறா. இங்க வச்சுக்கவா, என்டர்டெயின் பண்ணிருக்கீங்க. ரொம்ப பக்கத்துல இருக்க அவனுக்கு ஹெல்ப் பண்றா. மைக்க பிடிச்சு வரும். உங்களை பார்த்த ஒரு பதட்டத்துல இல்ல நீ மைக்க போடுறா அவன்கிட்ட. நானே வச்சுக்கிறேன் சார். குடுறா அவன்கிட்ட. நீ பிடிச்சிக்கவே மாட்டேங்கிறடா. அவன் பிடிப்பானே. இப்ப பேசு. ஓகே சார், உங்களை பார்த்த பதட்டத்தில் தான். ஏன்னா ரொம்ப நாளாக உங்களை நான் பார்த்துட்டு இருக்கோம். இது 3rd டைம் 4th டைம் மெரினா ப்ரோட்டஸ்ட், அதுக்கு முன்னாடி சென்னை அந்த வெள்ளத்துலேருந்து உங்களை பார்த்துட்டு இருக்கேன். ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணியிருக்கீங்க. நான் நிறைய வாட்டி பார்த்துருக்கேன். இப்போ தான் பேசுறதுக்கு ஃபஸ்ட் டைம் வாய்ப்பு கிடச்சிருக்கு. உங்கள் பாட்காஸ்ட் வந்து எங்களுக்கு ஒரு சோகமாக இருக்கும்போது எங்களை கொஞ்சம் என்டர்டெயின் பண்ணியிருக்கு. யாரோ நம்ம கூட பேசுகிற மாதிரி எங்களுக்கு ஃபீல் ஆயிருக்கு. அந்த எக்ஸைட்மெண்ட் தான். தேங்க்ஸ் ஃபார் பீங் வித் அஸ். ஸ்டார்ட் பண்ணதுக்கு தேங்க்ஸ் சார். பட் ஆனால் சீக்கிரமாக எப்படி ஒரு வீக்லி ஒரு 2 அந்த மாதிரி போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். திரும்ப நீ சொல்றதுக்கு பாட்காஸ்டே நீ கேட்க சோகமா இருக்கும்போது உனக்கு என்டர்டைன்மெண்டா இருக்குமா நான் பேசுறது? சரிப்பா, உங்க பாட்காஸ்ட் இல்ல எல்லா பாட்காஸ்டும். சரி, ஓகேப்பா. நான் வாரத்துல 2 வாட்டி 5 வாட்டி கூட உங்க வீட்ல டெய்லி வந்து பேசிட்டு போறேன். சார், உங்களுக்கு ஒரு சின்ன கிஃப்ட் எடுத்துட்டு வந்திருக்கேன். என்ன சின்ன வீக்னஸ்? சின்ன கிஃப்ட் எடுத்துட்டு வந்திருக்கேன். சின்ன கிஃப்ட் இருக்கா? வாப்பா. இப்பதான் வெளில டெம்போ நிறுத்தி வச்சுட்டு வரேன். நார்மலா இந்த மீட் அண்ட் கிரீட்ல எல்லாம் எக்கச்சக்க கிஃப்ட் வருது. என்ன இதை ப்ரமோட் பண்ணுமா? சூப்பர்ப்பா தம்பி. தேங்க்யூ. புக்கு தான் பின்ன, இது வேற என்ன இருக்கும்? தேங்க்யூப்பா தம்பி. ஃபர்ஸ்ட் கிஃப்ட் பச்சை சட்டை பச்சை ராப்பரோடய கொடுத்துருக்காரு பாருங்க. இவரை வந்து கஷ்டப்பட்டு கூட்டிட்டு வந்திருக்கோம். எல்லா கிஃப்ட்டையும் கலெக்ட் பண்ணி வைக்கிறது தான் அவரோட வேலையே. இன்னும் நிறைய நல்லா ஜோக்கு வரும்டா. இப்போ இவ்வளோ எல்லாம் கை தட்டாதடா. கேள்வியா கேளுங்கடா. வாப்பா ராஜா. ஹெட்ஃபோன்ஸ்லாம் போட்டு சீனா நின்று என்ன இதில் நியாயமாக இருக்கா? இந்த ஹெட்ஃபோன்ஸுக்கு இது எதுக்கு போட்டு வந்த? இப்போ நீ இப்போ கூல்னா நாங்கள் நம்பணும். அவர் பேர் கேளுங்க. அஜய். என் பேர் அஜய். ஹாய் அஜய். ஹாய். கொஸ்டின் ரொம்ப சிம்பிள் தான். கொஞ்சம் நீங்கள் அடிக்கடி நிறைய கதை சொல்கிறப்போ பேர் மாற்ற பண்ணுறதுன்னு சொல்கிறீங்க இல்லையா? எல்லாத்துலேயுமே நிஜமாலே பேர் மாற்றி தான் சொல்கிறீங்களா, இல்லை சம்டைம்ஸ் பேர் மாற்றாமலே சொல்கிறீங்க? சரி, இந்த ஷோ கேட்குற எல்லாருக்குமே தெரியும், யூ கான் மேக் பொய் கதைகள் எவ்ரி வீக். இதில் நடந்த ஆல்மோஸ்ட் 90-95% விஷயங்கள் என் லைஃப்பில் நடந்திருக்கும். இந்த 5% விஷயங்கள் என் சுற்றி இருக்கிற யார் லைஃப்லையாவது நடந்திருக்கும். சிலது என் லைஃப்பில் நடந்து நான் சொன்னேன்னா டைரெக்டாக மாட்டிப்பேன். ஒரு வாட்டி இந்த ஷோவில் நான் ஒரு கதை சொன்னேன். இப்போது நான் நிறையா அந்த டைமில் வந்து நடிக்கிறதுக்கு கதை கேட்கும்போது எல்லா கதையும் வந்து ஹீரோக்கு ஏதாவது ஒரு நோயோடையே வருது, இது நோய் சீசன் போல் இருக்குன்னு நான் ஒரு எபிசோடில் சொன்னேன். பார்த்தா ஒரு பெரிய டேரக்டர் ஒரு கதை அமைச்சிருந்தார் எனக்கு. அவர் மேலே செம்ம காண்டாகி என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி நான் அசிங்கமாக திட்டினார். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ரொம்ப சென்சிட்டிவான கதைகள் இருந்ததுன்னா நான் வேறு யாராவது வச்சு சொல்வேன். பெயர் மாற்றி தான் சொல்வேன். பெயரோட சொன்னேன் அப்படின்னா என் லைஃப்பில் பாதி ரிலேஷன்ஷிப் என்னை விட்டு போயிருக்கும். ஸோ நிறைய கதைகளில் என் தாய் இன்வால்வ்டாக இருப்பாங்க. நிறைய கதையில் என் வீட்டில் ஃபேமிலியில் க்ளோஸ் மெம்பர்ஸ் யாராவது இன்வால்வ்டாக இருப்பாங்க. ஸோ எவ்ரி நேம் இஸ் சேஞ்ச். சம்டைம்ஸ் ரொம்ப ரேண்டமாக ஒரிஜினல் நேம் வந்துடும். அப்புறம் பஞ்சமிட்டாய்க்கு ஃபோன் பண்ணி அதை எடிட் பண்ண சொல்லிடுவேன். ஸோ எல்லா கதையுமே வந்து பேர் மாற்றி தான் சொல்லுவேன். அதான் எனக்கு நல்லது. நான் உயிரோட நல்ல சந்தோஷமாக நீண்ட காலம் இருக்கணும்னா பேரை மாற்றி சொல்கிறது தான் நல்லது. அது இதை கேட்கறதுக்காக இந்த ஹெட்ஃபோன்ஸ் போட்டு வந்த பாரு நீ. சூப்பர்ப்பா. வேற யாராவது? இல்லை ஃபர்ஸ்ட் ரோக்கு இப்போ தான் வந்தேன். ஃபர்ஸ்ட் கேர்ள் இந்த ஈவினிங் நீங்கள் தான். யார் வேணாலும் கேளுங்க 2 பேரில். இருமா, உன் பின்னாடி ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க முடிச்சுட்டு வரட்டும். ஹாய்மா, ஐ லைக் யுவர் சானியா மிர்சா ஹேர் ஸ்டைல். Thank you. My name is Aarti. End question. First question. There is a lot of emotional dependency on you. இப்போ 2 வருஷமா இல்லைல்ல, ஸோ ரொம்ப வாய்டாக இருந்தது எனக்கு. எவ்ரி டைம் ஐ டிரைவ் ஒரு 20 நிமிஷம் அந்த பாட்காஸ்ட் அந்த கேட்கலனா இட் ஃபீல்ஸ் வெரி எம்டி. ஸோ ஹவு இஸ் தட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் யூ? பிகாஸ் அது கேட்கலனா இட்ஸ் வெரி எம்டி. அது கேட்டால் தான் அந்த ஜேர்னி, அந்த டே, அந்த வீக்கே எனக்கு வந்து it feels so relaxed, and the stories especially. So how does it feel for you to take that responsibility? Rendavathu question, how does your creativity, the process works in the story, the reach agano, idu enak share pannano? Ena in the weekly sollanungiradhu ஒரு டைம் டேபிள் மாதிரி இருக்கலாம் உங்களுக்கு. பட் இதுதான் எனக்கு சொல்லணும்னு எப்படி அந்த கிரியேட்டிவிட்டி உங்களுக்கு ஒர்க் ஆகுது? சரி, ஃபர்ஸ்ட் திங் I'll answer your first question. உங்களுக்கு எனக்கு புரியுது எனக்கு எப்படி இருக்கும்னா, சில நேரத்தில் வந்து நான் டெய்லி சவுக்கு சங்கர் கேட்டுனே இருப்பேன்.
எனக்கு அவர் கேட்கலன்னா அன்றைக்கி நாளே கம்ப்ளீட்டே ஆகாது. இது இப்போ இல்லை, ரொம்ப வருஷமாக. ஆனால் சில நேரத்தில் அவர் வந்து அரெஸ்ட் ஆகிடுவார். சில நேரத்தில் அவர் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு ரொம்ப எனக்கு ஐ கைண்ட் ஆஃப் ரெஸ்பெக்ட் இஸ் கட்ஸ் டு ஸ்டாண்ட் அப் அண்ட் சே வாட் ஈ ஃபீல்ஸ் ரைட். ஸோ அதனால் சில நேரத்தில் அவர் வந்து ப்ராப்ளம் வரும்போது எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். என்ன ஏன் சவுக்கு சார் இப்படி ஆயிடுச்சேன்னு. நிஜமாலே நான் சொல்கிறேன். லைக் எனக்கும் புரியும், ஐயோ இவர் நம்ம டெய்லி கேட்குறோன்றதை தாண்டி உண்மையை ஒருத்தன் சொல்கிறான், சத்தமாக அது உண்மையாக பொய்யா எனக்கு தெரியாது, ஆனால் அவன் சொல்லும்போது எனக்கு உண்மையாக ஃபீல் ஆகுது. ஸோ எவ்ரி டைம் சம்திங் ஹேப்பன்ஸ் டு ஹிம் ஐ ஃபீல் பேட் வென் இஸ் அவே ஃபார் அ லாங் டைம். சில நேரத்தில் அந்த கேஸ்லாம் வரும்போது காலையிலேருந்து கோர்ட் இதுவே பார்த்துணும், ஜட்ஜ் என்ன சொன்னார், ஜட்ஜ் கடவுளே இந்த ஜட்ஜி யூடியூப் பார்க்குறவராக இருக்கணுமே நினச்சிப்பேன். ஸோ இந்த ஷோவும் அது மாதிரி நிறையா பேருக்கு ஐ சி வென் த ஆப்சன்ஸ் இந்த 2 இயர்ஸில் வந்து லாட் ஆஃப் பீப்புள் ஹவ் மெயில் மீ, மெசேஜ் மீ இன்ஸ்டாகிராமில். எனக்கு இது ஏன் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் ரொம்ப இதுன்னா, இது வந்து நிறைய பேரோட ஹோல்டு மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். அது நிறைய பேர் வந்து 1 லட்சம் 1 கோடியாக எனக்கு தெரியாது. பட் ஈவன் இஃப் இட் இஸ் 100 people 1000 people, ஐ வாண்ட் டு கிரியேட் அ கம்யூனிட்டி டு சே அந்த கம்யூனிட்டி வந்து கரெக்டான வழியில் போகணும், நிறைய நல்ல விஷயங்கள் பற்றி பேசணும், அவங்க லைஃப் பெட்டராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் வாரம் எப்படியாவது வந்து பேசுகிறது எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் ஆல்சோ லாட் ஆஃப் திங்ஸ் ஹேப்பன் டு மீ அண்ட் ஐ கெட் நான் தப்பான வழியில் போவேன், கரெக்ட் பண்ணிப்பேன், நிறைய தப்பான ஆளுங்களை லைஃப்பில் என்டர் பண்ண விடுவேன், அதுக்கப்புறம் அவங்கள துரத்துவேன். இது எல்லாமே எல்லாருக்கும் கனெக்ட் ஆகும் அப்படின்னு எனக்கு தோணும்போது எதையும் சொல்லக்கூடாதுன்றதுனால தான் இது ஆரம்பிச்சது. அண்ட் ஐ எம் ஹாப்பி வி ஆர் ஸ்டார்டிங் அகேன். ஐம் நாட் கோன் குவிட் எனி டைம் சூன். அடுத்த படம் டைரக்ட் பண்ணாலும் ஐ வில் கண்டினியூ திஸ். ஏன்னா முன்னாடி அது வந்து முதல் டைம் நான் ஒரு பெரிய படம் பண்ணுறேன்னும் போது ஐ வாண்ட் டு புட் ஆல் மை எனர்ஜி இன் டு ஒன் திங். ரைட் நோ ஐ நோ ஹவு டு ஹேண்டில் திஸ் போத். அதனால் நான் இதை கண்டினியூ பண்ணுவேன். ஸோ டோன்ட் வரி, எவ்ரி வீக் I'll be there. எதை சூஸ் பண்ணணுன்றது அந்த வீக் தான் டிசைட் பண்ணும். சில நேரத்தில் சின்ன வயசு 4வது நடந்த கதை எதுன்னு சொல்லுவேன், அந்த வீக்கில் எதுவுமே நடந்திருக்காது. எல்லா வீக்கும் எதாவது நடந்துனே இருக்குமா? நடக்காது. நான் இதில் வேறு ஜோக்காக பேசினா உங்களுக்குலாம் பிடிக்க மாட்டேன். இதெல்லாம் போயிட்டு கமெண்ட்ரியில் பண்ணு, இங்கே வந்து ஏதாவது சீரியஸாக கதை சொல்லுன்றீங்க. ஸோ அதனால் ஏதாவது வாரம் நடக்காது. சில நேரத்தில் வந்து என் லைஃப்பில் நடக்கலைன்னா வேறு யாரோ லைஃப்பில் நடக்குதா பார்ப்பேன். அதுவும் இல்லைன்னா சின்ன வயசுலேருந்து எடுத்துன்னு போய் சொல்லுவேன். பட் இட் இஸ் ஆல்வேஸ் அபவுட் வாட் டு ஐ ஃபீல் அட் தட் பாயிண்ட். ஸோ இந்த நாளைக்கு வர வேண்டிய ஷோ நான் இன்னும் ரெக்கார்டே பண்ணல. பட் ஐ ஆல்ரெடி நோ வாட் ஐ வாண்ட் டு சே. ஸோ சில வாக்கில் வந்து கடைசி நிமிஷம் வரைக்கும் எதுவுமே தோணாது. சும்மா ரேண்டமாக ஏதோ போடுவோம் அப்படி எனக்கு மனசு வராது. பட் ஆனால் அந்த வாரத்தில் அந்த நாளில் என் மூடு என்னவோ அதுதான் அந்த ஷோ. தேங்க்யூ ஆர்த்தி. ஆன்சர் இன் 10 marks சொல்லிட்டேன் உங்களுக்கு. இப்போ ஆர்த்திக்கு முன்னாடி கீர்த்தி, அன்றைக்கி தான் மைக் கை தட்டுற கீர்த்தி. உங்கள் பேர்? சக்தி அண்ணா. ஐயோ எக்கா அடிக்குது. நர்வஸாக இருக்கா? எனக்கும் அப்படி தான் இருக்குது. சீன் போட்டு இப்போ கோட்லாம் போட்டு வந்து நிற்கல. கேளுங்க. ஓகே அண்ணா, குயிக் கொஸ்டின். அதாவது என்ன பண்ணுறீங்க சக்தி ஃபர்ஸ்ட்டு? நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்னா. சூப்பர்மா. ஸோ யூ ஆர் மேரிட் இயர்லியர். அதாவது அட் தட் பீரியட் ஆஃப் யுவர் லைஃப் டைம் யூ ஆர் ஃபினான்ஷியலி ஸ்ட்ரகிளிங். ஸோ ஆஃப்டர் தட் யூ பிகம் அன் ஆர்ஜே அண்ட் ஸ்டார்டட் டு ஆக்டிங் இன் ஃபிலிம்ஸ். ஸோ கிரிக்கெட் கமெண்ட்ரி பண்ணீங்க, அப்புறம் டேரக்டர் ஆனீங்க, ஹீரோ ஆனீங்க. நவ் எங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி பாட்காஸ்ட்டும் பண்ணுறீங்க. இது எப்படின்னா உங்களால் இது எல்லாத்தையுமே எல்லா இடத்துலையுமே யூ வேர் 100%. எல்லா இடத்துலையுமே உங்களோட 100% இருக்குது. ஃபிசிக்கலாக நீங்கள் ப்ரெசண்ட்டாக இருக்கீங்க. இது எல்லாமே உங்களால் எப்படி ஒரே டைமில் மேனேஜ் பண்ண முடியுதாண்ணா? You started like pan-Indian English and all, then you shifted to Tamil. Okay, you want English answer or Tamil answer? Any answer? See, 100% எனக்கு தெரியலமா. See, thing is that இப்போ நான் என் ஃபேமிலியோட ஜாலியாக சந்தோஷமாக அவங்கள நல்லா வச்சுக்கிறதுக்காக தான் நான் வேலை செய்ய ஆரம்பித்தேன். நம்ம எல்லாருமே அதுக்கு தானே வேலை செய்வோம். என்னோட ப்ரியாரிட்டி வந்து என் வீட்டில் இருக்கணும், குடும்பத்தோடு இருக்கணும், ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கணும், என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு அவங்க லைஃப்க்கு தேவையானதை என்னால் பண்ண முடியணும். இதுக்கு ஒரு டூலாக நான் வேலையை பார்ப்பேன். ஆனால் அந்த வேலை வந்து சும்மா போயிட்டு பண்ணிட்டு வராமல் எனக்கு ரொம்ப பிடிக்கும் வேலை பண்ணுறது. நான் இந்த ஈவினிங்காக வந்து அவங்க August 9th ஸ்பாட்டிஃபைல சொன்னதுலேருந்து நான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். August 9th பச்சை சட்டை ஈவெண்ட். ஸோ நேற்றுலேருந்து எனக்கு வயிற்று கலக்கிட்டே இருக்குது. ஐயோ நாளைக்கு ஈவெண்ட் இருக்குது, கரெக்டாக இருக்கணும், கரெக்டாக நடக்கணும். ஸோ ஐ லுக் ஃபார்வர்ட் ஃபார் எவ்ரி லிட்டில் ஈவெண்ட் இன் மை லைஃப். அண்ட் ஐ திங்க் ஐம் வெரி க்யூரியஸ் ஆல் த டைம். ஏதோ ஒரு இன்டர்வியூவில் ஒரு வாட்டி ஷாருக் கான் சொன்னார், ஐ எம் க்ளோரியஸ்லி ரெஸ்ட்லெஸ் ஆல் த டைம். நான் எப்போவுமே ரெஸ்ட்லெஸ்ஸாக நானும் அதே மாதிரி ரெஸ்ட்லெஸ்ஸாக இருந்துகிட்டே இருப்பேன். எனக்கு வேலை செய்கிறது ரொம்ப பிடிக்கும். பட் ஆனால் இப்போ நான் கருப்பு ரிலீஸ் ஆகி இப்போ 100 நாள் ஆக போகுது. 100வது நாள் விழாவில் வரப்போகுது. எஸ், இது வரைக்கும் ஐ ஹவ் நாட் மூவ்ட் ஆன். ஐம் ஸ்டில் ஸ்டேயிங் வித் த சேம் ஒர்க் பிகாஸ் இட்ஸ் அ பிக் ஹிட் இன் மை லைஃப். ஒரு பெரிய வெற்றி என் லைஃப்பில். ஸோ ஐ வாண்ட் டு செலிப்ரேட் திஸ் மூமெண்ட். ஐ வில் டேக் திஸ் ஆஸ் மை பிட் ஸ்டாப் டு கெட் ரெடி ஃபார் த நெக்ஸ்ட் ஒர்க். ஸோ எனக்கு எல்லா மைல் ஸ்டோனுமே நான் அது பாட்காஸ்ட்டில் ஒரு
துருவாங் சொன்னார் இந்த டாப் 2 பாட்காஸ்ட் ஃபஸ்ட்டு வாரத்துலேயே அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவில். எனக்கு இது வந்து ஒரு பெரிய மைல் ஸ்டோன். நான் இதை செமையாக செலிப்ரேட் பண்ணுவேன். நாட் தட் ஐ வில் டேக் 10 days லீவ் 2 வாட்டி அது கிடையாது. ஆனால் என்னோட சின்ன சின்ன விக்டரியும் நான் செலிப்ரேட் பண்ணுவேன். ஸோ தட் கிவ்ஸ் மீ லாட் ஆஃப் எனர்ஜி டு கண்டினியூ டூயிங் வாட் ஐ டூ. அவங்க சொன்ன மாதிரி நான் 2006 தான் ஃபர்ஸ்ட் வேலை ஜாயின் பண்ணேன். ஸோ அப்படி பார்த்தா இது 20 years. ஐ ஸ்டில் ஃபீல் வெரி யங், ஃப்ரெஷ். எனக்கு இது ரொம்ப தூரம் பண்ணணும், நான் ஒரே வேலையை திருப்பி பண்ணணும், நல்லா பண்ணணும்னு நினைப்பேன். ஸோ ஐ திங்க் அந்த ஆட்டிடியூடு தான் நிறைய எனர்ஜி கொடுக்கும். அண்ட் இப்போவும் வந்து இந்த சீசன் நல்லா போகணுமேன்ற பயம் வந்து எனக்கு இந்த ஒவ்வொரு எபிசோட்லையும் கரெக்டாக போயிடணும். அதனால என்னால் 100% கொடுக்கறதுக்கு ஐ திங்க் தட் பயம் ஹெல்ப்ஸ். அண்ட் ஃபேமிலி கூட இருக்கிறது தான் என்னோட ப்ரியாரிட்டின்றதுனால அவங்களுக்கு என்ன வீட்லேயே இருக்க மாட்டேன்றிய அந்த ஃபீல் கொடுக்காமே இவ்வளோ வருஷம் நான் வேலை பண்ணிட்டேன். ஸோ கடவுள் ஏதோ கைண்டாக கை பிடிச்சி கூப்பிட்டு போகிறாரு. தேங்க்யூம்மா. உங்கள் கொஸ்டினுக்கு சக்தி. ஆல் தி பெஸ்ட். நவ் யூ வாண்ட் இங்கிலீஷ் ஆன்சர்? டோன்ட் வாண்ட்? ஆஸ் ஜாலி. ஓ தட் மேன் இஸ் தேர், மை கோர் ஆடியன்ஸ். நீங்கள் தான். யா, சும்மா ஒரு பேச்சு சொன்னேன். பேக் ஓ ஜிம்முக்கு போயிட்டு வரீங்களா? நெஞ்ச நிமித்தி நிற்கிறீங்க. உங்கள் பேர் சொல்லுப்பா, சொல்லுங்க. ஒர்க் ஆகுது. அப்படி பண்ணி பாருங்க. உங்கள் பேர் அது மைக்கே வேலை செய்யலாம், ஏமாத்துறாங்க உங்களை. சக்தி மைக்கு அந்த யூஸ் பண்ணுங்க. என் பேர் பாலாஜிங்க. ஹாய் பாலாஜி. ஹாய் பாலாஜி. நான் இது வரைக்கும் பச்சை சட்டை கேட்டது கிடையாது. நீ இந்த ஸ்பாட்டிஃபை ப்ரீமியம் யூசர்? என் பையன் யூசர். ஓ உங்கள் பையன் யூசரா? எங்கே அங்கே பையன் எடுக்குன்னு வந்திருக்கீங்களா? எழுந்துருங்க. பாலாஜி என்ன இவ்வளோ இளமையாக இருக்கீங்க? உங்கள் பையன் என்ன இவ்வளோ பெரிய பையனுக்கு அப்பாவா நீங்கள்? வாட் பாலாஜி? வாட்ரா சுதீப்? சொல்லுங்கள். இல்லை, உங்கள் படத்தை வந்து நான் நிறைய படம் பார்த்துருக்கேன். லைக் மூக்குத்தி அம்மன், சிங்கப்பூர் சொல்லலாம், அதெல்லாம் தான் ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். லாஸ்ட்டில் வந்து அந்த கருப்பு மூவியில் வந்து நீங்கள் அந்த ஷோக்கு போனப்போ வந்து அந்த இது இல்லை சீரியஸ்லி. ஸோ நான் உங்களை வந்து நேரில் பார்த்தது கிடையாது, உங்கள் பாட்காஸ்ட் கேட்டது கிடையாது. பட் நீங்கள் சொல்லி ஆகணும், நீ அவ்வளோ அழகு. இதுக்கு மேலே பாட்காஸ்ட் கேட்பேன் கட்டாயமா. பட் ஐ மீன் ஏன்னா பர்சனலாக வந்து that's a lot of inspiration from your movies. அண்ட் அதை பார்க்கும்போது வந்து லிட்டரலி வந்து ஐ cried. அந்த நீங்கள் உணர்ச்சி வசும்போது ஐ able to feel that. ஸோ நேற்று நைட் வந்து இவன் சொன்னாங்க இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ தென் இவன் வரணும்னா நான் கூட வரணும்னு சொன்னாங்க. அதனால் that's why I came in and meeting you. ஸோ தேங்க்யூ. யூஆர் குட் ஃபாதர். ஒரு சண்டே உங்கள் சாயங்காலம் வீட்டில் உட்காந்து பக்கோடா போட்டு சாப்பிடாம உங்கள் பையனை இந்த ஈவெண்ட்டு கொண்டு வந்திருக்கீங்க. சூப்பர். அவங்க அப்போ அவங்ககிட்ட மைக் கொடுங்க, அந்த சின்ன குழந்தைகிட்ட கொடுங்க. உன் பேர் என்னடா? கார்த்தீஸ்வரன். உங்களுக்கு தான் அந்த காலத்து பேர் வச்சாங்களே. நீங்கள் இவனுக்கு ஸ்டைலிஷாக தான் வைக்கலாம்ல. உங்கள் அப்பா பேர் அது கார்த்தீஸ்வரன். சொல்லுப்பா, உங்கள் அப்பாவை என்ன சொல்லி கூட்டின்னு வந்த? இல்லை, ஃபர்ஸ்ட் வந்துட்டு I don't know if I can say this. என் ஏஜ் வெரிஃபை பண்ண சொன்னாங்க. I'm just 17. நீ எனக்கு மெயில் அனுப்பிச்ச கார்த்தீஸ்வரன்? Yes. You mailed me. He was rejected by Spotify. Yes. Spotifyல இந்த பையனை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. 18 வயசு ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு. நேற்று நைட்டு மெயில் அனுப்பிச்சியா? நான் ஏதோ ரொம்ப ரேண்டமாக ஃபோனை ஓப்பன் பண்ணி மெயில் பார்த்துட்டு இருந்தேன். பார்த்தா இவ்வளோ பெருசுக்கு ஒரு 8 பேஜுக்கு எழுதியிருந்தான். நான் இவ்வளோ ஆர்வமாக இருக்கேன், என்ன வேணான்றீங்க? செலக்ட் பண்ணி கால் பண்ணாங்கல்ல? ஆமாம், கால் பண்ணி. I will tell Dhruvank in English, fire that person, okay? Whoever did that, he said he was selected, he got a call and all. Finally asked, when is your happy birthday? He was like thinking you will give a gift, Spotify membership and all. He told the truth. In 2 weeks his happy birthday was not allowed. And finally நான் வந்து வினிதா thank you, உங்களுக்கு நேற்று லாஸ்ட் மினிட்ல சொன்னேன். நான் தான் சொன்னேன் உன்னை கூப்பிட சொல்லி. 18 வயசு பையனோட அப்பாவா நீங்க? பாலாஜி, எனக்கு ஒன்னையே பிடிக்கலப்பா, உங்க அப்பா தான்ப்பா எனக்கு பிடிச்சிருக்கு. என்ன சாப்பிட்றீங்க? டாக்டர் பால் ஃபாலோ பண்ணி சாப்பிடுவீங்களா? சரி சொல்லுப்பா கார்த்தீஸ்வரன், ஏதாவது கேள்வி வச்சிருக்கியா என்ன? இல்லை, சும்மா இந்த ஈவெண்ட் வரணும் அவள் தானே? இல்லை, உங்களை வந்து பார்த்து நேரில் பேசிட்டு போனோன்னு இருந்தேன். சூப்பரா தம்பி, ஃபோன் நம்பர் கூட கொடு, நான் டெய்லி ஃபோன் பண்ணி பேசுகிறேன். நான் ஈவெண்ட் முடிஞ்ச அப்புறமா வந்து. சரி, எல்லாரும் பொண்ணுங்களாம் இருக்காங்க, வாங்கி ஏதாவது மிஸ் கால் கொடுத்துட்டாங்கன்னா. எப்படா அவன் ஹாப்பி பர்த்டே? April 28. இவன் ஏமாத்திட்டான்பா. அவன் 2 வீக்ஸ்ல பர்த்டேன்ற மாதிரி சொன்னான். ஏப்ரல்னா அடுத்த வருஷம் வருமே, அந்த April 28 தான். சூப்பர், ஹாப்பி பர்த்டே அட்வான்ஸ். தேங்க்யூ. சூப்பர் சார். சரி, நீங்கள் எப்போ சார் 17, 18 வயசுல கல்யாணம் பண்ணிட்டீங்களா? 29. ரொம்ப ஓகே. காட் பிளஸ் யூ போத். தேங்க்யூ ஃபார் கமிங் தம்பி. கார்த்தீஸ்வரன் ஞாபகம் வந்துருச்சு. வாடா, இங்கே வாடா. ஸ்பாட்டிஃபைல எல்லாருக்கும் பேக் கொடுத்துட்டாங்களா? ஓ, ஏதாவது நல்ல குட்டீஸா? திறந்து பார்க்கல. ஓ சூப்பர். அங்கே அவனை முடிச்சுட்டு வரேன்டா. என் பேர் ஸ்ரீதரன்.
உங்ககிட்ட கேட்க ஒரு கொஸ்டின் இருக்கு. கேள்றா உங்கள் லைஃப் ஜேர்னியை ஒரு பாட்காஸ்ட் எபிசோட் டைட்டிலாக டிஸ்கிரைப் பண்ணால் அது என்ன டைட்டிலாக இருக்கும்? இப்படிலாம் திடீர்னு கேட்டேன்னா நான் என்ன எனக்கு கோன் பண்ணுங்க குரோன் அப்படிலாம் யோசிக்க முடியாது. கிரியேட்டிவிட்டி கொஞ்சம் ஏதாவது யோசிச்சா வரும். அப்படிலாம் இல்லைடா. எனக்கு தெரியல, என் லைஃபே வந்து ஒரு பாட்காஸ்ட்டுக்கு டைட்டிலாவா? ஆமாம். இந்த நாளைக்கு ரெக்கார்ட் பண்ணுவேல அப்போ சொல்கிறேன் சரியா? இப்போ டக்குன்னு நீ கேட்டோன்னே வரல. பின்னாடி ஒரு பையன் பாரு அந்த பையனை தானே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஜிம் போயிட்டு வரான்டா. அவங்ககிட்ட மைக் கொடுங்க. உன் பேர் என்னப்பா? இந்த லைஃப் இஸ் அ பை. இப்போ நீ கேள்வி கேட்டியே, லைஃப் ஆஃப் பை. ஸ்ரீதரன் நாளைக்கு சொல்கிறேன் உனக்கு. ஹாய்டா. ஹாய்டா. வெங்கட். ஹாய் வெங்கட். ஒரே ஒரு கேள்வி தான். லைக் நீங்கள் ரெக்கார்ட் இப்போ உங்கள் பாட்காஸ்ட் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுறீங்க, உங்கள் வாய்ஸ் நீங்கள் இதெல்லாம் பண்ணுறீங்க. இப்போ எங்களுக்குலாம் ஒரு ரீசன் இருக்கும். சம் ஃபீல் டிப்ரெஸ் டு என்டர்டெய்னிங்காக இருக்கும், அதுக்கும் தே லிசன். பட் ஹவ் யூ எவர் லிசன் டு யுவர் ஓன் பாட்காஸ்ட் வென் யூ ஃபீல் டவுன் ஆர் லைக் அப்படி ஏதாவது பண்ணியிருந்தீங்கன்னா லைக் அதுலேருந்து நீங்கள் சொன்னதுலேருந்தே ஏதாவது கீ பாயிண்ட் அந்த மாதிரி ஏதாவது எப்போ நடந்துருக்கா? நான் என்னோட ஷோவை கேட்டவே இல்லை, கேட்கவே மாட்டேன். எனக்கு கேட்க பிடிக்கும். கேட்டால் எனக்கு வந்து ஏதாவது நான் பண்ண தப்பு தான் ஞாபகம் வரும். இப்போ பேர் மாற்றி சொல்லியிருக்காங்கன்னு அந்த பையன் கேட்டான்ல, ஸோ யாரை பற்றி சொல்லியிருக்கோன்னு யோசிச்சு அவங்க மேலே வெறி ஆகும். ஸோ நான் என் ஷோ கேட்டதே இல்லை. நான் கிராஸ் டாக் பண்ணுறதுலேருந்து எனக்கு என் ஷோ கேட்குறது அவ்வளோ பிடிக்காது. ஒரு மாதிரி நான் பண்ண தப்பு. அதே மாதிரி தான் நான் இப்போ படம் எடுக்கிறேன் அப்படின்னா, இப்போ இருக்கிற எல்லா டைரக்டர்ஸும் வந்து மானிட்டர் வச்சுப்பாங்க, ஸ்பாட்டில் ஒரு எடிட்டர் வச்சுப்பாங்க. அந்த ஸ்பாட் எடிட்டிங் அது பேர். அதாவது கூடவே ஒரு எடிட்டரை வச்சு அன்றைக்கி என்ன சீன் எடுத்தாமோ அந்த சீனை வந்து ஒரு வாட்டி ஃபுல்லாக பார்த்துட்டு ஏதாவது குறை இருக்கா, ஏதாவது சேஞ்ச் பண்ணுமா அப்படிலாம் பண்ணுவாங்க. நான் வந்து அந்த ஸ்பாட் எடிட்டிங்கும் பார்க்க மாட்டேன், படம் எடுக்கும்போது எடிட்டும் பார்க்க மாட்டேன். ஏன்னா எனக்கு பதட்டமாகும். ஐயோ கரெக்டாக பண்ணியிருக்க மாட்டேன், ஏதாவது தப்பு பண்ணியிருப்பதான். ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் கடவுள் கைண்ட்னஸில் நான் இதுக்குள்ள எல்லாமே கரெக்டாக தான் பண்ணியிருக்கேன். எந்த லூஸ் ஷார்ட்ஸும் இருக்காது, தேவையான ஷார்ட் எதுவும் மிஸ் பண்ணியிருக்க மாட்டேன். ஸோ எனக்கு ஷோ கேட்குறது, திரும்பி போய் செஞ்ச வேலையை பார்க்குறது பிடிக்காது. இப்போ ஐம் அவுட் ஆஃப் ஜாப், அந்த வேலை முடிஞ்சிச்சுன்னா அதோட நான் வெளில வந்துடுவேன். ஸோ நான் கேட்க மாட்டேன். எனக்கு என் ஷோ கேட்குறதுக்கு கொஞ்சம் பதட்டமாகும். இப்போது நீங்கள் சொன்னீங்க லைக் இப்போ உங்கள் கொஸ்டின் கேட்க மாட்டேன். என்ன ஒரு கொஸ்டின் தான்டா சொன்னேன். சொல்கிறா வெங்கட். பேர் மாற்றி நீங்கள் லைக் அந்த கதையை சொல்கிறீங்க. பட் பீப்புள் ஹூ லிசன் டு இட் லைக் தே வில் ரெகக்னைஸ் இட்ல. அப்படி ஏதாவது பண்ணி உங்ககிட்ட வந்து எப்படி இப்படிலாம் சொன்னேன் அந்த மாதிரி. அதான்டா ஒரு டேரக்டர் திட்டினாருன்னு என்னடா, ஒரு டேரக்டர் ஃபோன் பண்ணி என் ஃப்ரெண்டு கிட்ட பயங்கரமாக திட்டி, இனிமேல் அவனுக்கு நான் கதையை அனுப்ப மாட்டேன் அப்படிலாம் சொல்லி, அதுக்கப்புறம் அதை தூக்கிட்டேன் நான். சரி எதுக்கு அவர் மனசை புண்படுத்துதுன்னு சொல்லிட்டு. அதுதான் எனக்கு ஞாபகம் இருக்கிற இன்சிடென்ட். வேறு யாருமே வந்து கடுப்பானதில்லை. ஒரு வாட்டி ஒரு பையன் வந்து என் ஃப்ரெண்டு ஸ்கூலில் படித்த பையன், நான் லவ் பண்ண எல்லா பொண்ணையும் அவன் லவ் பண்ணியிருக்கான். அதாவது எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி கடைசியில் அவன் லவ் பண்ணிடுவான். ஸோ அந்த பையனை பற்றி சொன்னேன். அவன் இப்போ அமெரிக்காவில் இருக்கான். வச்சு என்னை பற்றி தான்டா சொன்னேன் அப்படின்னு பெருமையாக கேட்டான். ஸோ அதுதான் இன்னொரு வாட்டி ஞாபகம் வருது. மற்றபடி எனக்கு தெரிஞ்ச இந்த 2 இன்சிடென்ட் ஞாபகம் வருதுப்பா. வாமா ஃபர்ஸ்ட் ரோக்கு வந்திருக்கேன். தம்பி நீங்கள் ஒருத்தர் இருந்தல்லடா, அடுத்து வரேன்டா. இங்கேருந்து பேசினா கேட்கும் எனக்கு. கேளுமா, மைக் வேணாம் உனக்கு. ஹாய் சுனிதா. போன வாரம் தான் சொன்னேன்னு நினைக்கிறேன். வா ப்ரோ, ஸோ டீப். சுனிதா என்ன கேட்டாங்க என்றால், சில நேரத்தில் நம்மளை விட்டு முக்கியமான ஆளுங்க போயிடுவாங்க, அதுக்கப்புறம் அந்த ஸ்பேஸ் எப்படி ஃபில் பண்ணுவீங்க அப்படி கேட்டாங்க. மைக் இல்லாதனால நான் திருப்பி இன்னும் சொல்லிட்டேன். சி யூ கான்ட் ரீப்ளேஸ் பீப்புள் வித் another person. லைக் ஒரு ஃப்ரெண்டு போயிட்டாங்க. இப்போ இந்த கருப்பு படம் போது என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட், ரொம்ப வருஷமாக என் கூடவே இருந்தவர், he left. He was working for me, he was working with me and he is a friend of mine, but he left halfway. It was difficult to fill his space, but it was important because நான் ஒரு ஸ்பீடில் ஓடுறேன், அந்த ஸ்பீடில் அவரால் ஓட முடியல அப்படின்னும் போது எனக்கு அது எக்ஸ்ட்ரா வெயிட்டாக இருந்தது. அவரை தூக்கிட்டே என்னால் போக முடியல, அவரை விட்டுட்டும் போக முடியல. ஒரு பாயிண்டில் we decided we'll move on. இப்போ என்னால் அவரோட ஸ்பேஸை ரீப்ளேஸ் பண்ண முடியாது, பட் லைஃப் will throw you at different turns with different people. எனக்கு வந்து யாராவது விட்டுட்டு போனாங்க அப்படின்னா அந்த நேரத்தில் எல்லாரும் மாதிரி இருந்தால் கஷ்டமாக தான் இருக்கும். பட் ஆனால் கண்டிப்பாக எல்லாருமே நம்ம கூடவே கடைசி வரைக்கும் இழுத்துட்டு போக முடியாது அப்படின்னு நினைப்பேன். அண்ட் சம் ரிலேஷன்ஷிப்ஸ், இது நாளைக்கு பேசலாம்னு வச்சுருந்தேன், இப்போவே கேட்டாங்க. சம் ரிலேஷன்ஷிப் வில் எக்ஸ்பெக்ட் அஸ் டு பி லைக், நீ முன்னாடி மாதிரியே இல்லை, நீ மாறிட்ட, நீ அப்போ எப்படி தெரியுமா இருந்த, இப்போ இப்படி ஆகிட்ட அப்படிலாம் சொல்லும்போது நம்மளால் யாராலையுமே முன்னாடி மாதிரி இருக்கவே முடியாது. நான் 20 இயர்ஸில் இருக்கும்போது நான் வேறு ஒரு பர்சனாக இருந்தேன். நான் 30 இயர்ஸில் இருக்கும்போது எனக்கு நிறையா டைம் இருந்தது. நான் நிறைய பேரோட லைஃப்பில் போயிட்டு ரொம்ப கைண்டாக 10 மணி நேரம் 12 மணி நேரம் அவங்க லைஃப்பில் இன்வால்வ் ஆகி என்னால் இருக்க முடியும். இப்போ வந்து
நான் 40 இயர்ஸ்க்கு மேலே இருக்கேன். எனக்கு வந்து என்னோட லைஃப்பில் இன்னும் நிறையா ப்ரையாரிட்டிஸ் இருக்குது. ஸோ 20 வயசில் இருக்கிற மாதிரி 30 வயசில் இருக்கிற மாதிரி 40 வயசில் நம்மளால் இருக்க முடியாது. இப்போ அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ரிலேஷன்ஷிப் தங்காது, மாறிட்டே தான் இருக்க முடியும். அந்த மாதிரி தங்காமல் போகிறவங்கள பற்றி நம்ம கொஞ்ச நாளைக்கு மேலே பாதர் பண்ணுறோம் அப்படின்னா வீல் ஆல்சோ ஸ்டில் பி ஸ்ட்ரக் அட் த சேம் பிளேஸ். ஸோ ஐ டோன்ட் ரீப்ளேஸ் பீப்புள் வித் another. ஒருத்தரை ரீப்ளேஸ் பண்ணி இன்னொருத்தர் எடுத்துக்க மாட்டேன். இது கஷ்டமாக இருக்குமா, I'll go through the கஷ்டம். பட் அதுக்கப்புறம் திருப்பி யாராவது ரொம்ப வாவ் இந்த மாதிரி ஒரு ஆள் நம்ம லைஃப்பில் வந்தாங்களே அப்படி யாராவது வருவாங்க. அண்ட் வரவங்க எல்லாருமே நம்ம என்ன நினச்சிப்போம், இந்த யங் ஏஜில் நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸ்னால் லைஃப் டைம் வரணும், நம்ம 2 பேரும் வாழ்க்கை ஃபுல்லாக அப்படிலாம் இருக்க முடியாது. ஏன்னா இப்போ ஒரு சில ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு ஃபேஸில் இருக்கும். அது லவ், அது ஒண்டி சொல்கிறேன், ஃப்ரெண்ட்ஷிப்பும். அந்த ரிலேஷன்ஷிப்போட பர்பஸே அந்த ஒரு ஃபியூ மந்த்ஸ் ஃபியூ இயர்ஸ் நம்ம கூட இருந்துட்டு நம்மளை ஒரு விஷயம் பண்ண வச்சுட்டு போயிடும். அவ்வளோதான் அதோட பர்பஸ். அண்ட் நம்மளும் அது மாதிரி யார் லைஃப்லையாவது இருக்க முடியும். பட் ஐ டோன்ட் எக்ஸ்பெக்ட் பீப்புள் டு ட்ராவல் ஆல் மை லைஃப். அண்ட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், ஒரு படம் நடிக்கிறோம் அப்படின்னா அந்த படத்தில் நடிக்கிற ஆக்டரோட ஐ ஹாவ் அ கிரேட் ரிலேஷன்ஷிப். தட்ஸ் அபவுட் இட். அது லைஃப் டைம் ஃப்ரெண்ட்ஷிப்பாக மாறணும் அப்படின்னா அந்த ஒரு படத்தில் எவ்ரி டே 2 இயர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணது மட்டும் பத்தாது. அண்ட் இவங்க போயிட்டாங்க இன்னொருத்தவங்க வருவாங்க, அப்படிலாம் கிடையாது, தானாக நடக்கும். ஸோ யூ டோன்ட் ஹவ் டு வெயிட் ஃபார் சம்படி டு ரீப்ளேஸ் தட் பர்சன். நான் சொன்னல ஒருத்தர் போயிட்டார், என் ஃப்ரெண்டு பாதியில் போயிட்டாருன்னு. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது, டிசப்பாயிண்டிங்காக இருந்தது. பட் நவ் ஐ எம் அவுட் ஆஃப் இட். அவர் என் டீமில் பண்ண ரோலை பண்ணுறதுக்கு இப்போ ஆள் வந்துட்டாங்க. சீம்லெஸ்ஸாக அது நடந்துருச்சு. ஸோ ஐ திங்க் நிறைய பேர் வருவாங்க லைஃப்பில், வந்துனே இருப்பாங்க, ஆள் வந்துகிட்டே இருப்பாங்க. அண்ட் வி ஜஸ்ட் ஹேவ் டு பி ஓப்பன். அண்ட் நம்ம என்ன பண்ணுவோன்னா அவனை மாதிரியே இவன் இருக்கணும், இவ்வளோ மாதிரியே அவன் இருக்கணும், அப்படிலாம் இருக்க மாட்டாங்க. ரொம்ப டீப்பாக சொல்லிட்டேனோ. தேங்க்யூ சுனிதா. இந்த பையன் ரொம்ப நேரமாக அந்த பையன் கை தூக்கினே இருக்கான். மைக் இருக்கா அவங்ககிட்ட? ரொம்ப இங்கப்பா அவர்கிட்ட ஒரு மைக் கொடுங்களேன். என்ன நீயா நான் கோபிநாத் மாதிரி ஆகிட்டாங்க. மைக் கொடுங்க. அந்த தம்பியிடம் கேட்கலாம், நீ தம்பியா? இல்லை அவர்கிட்ட கேட்டு வரேன்டா. செமையா இருக்க ஸ்டைலிஷாக இரு, அடுத்தது உங்ககிட்ட தான். ஹாய்டா. ஹாய்ண்ணா, என் பேர் சேது ராமலிங்கம். சேது ராமலிங்கம், ரொம்ப மாடர்ன் நேம். கார்த்தீஸ்வரனோட சேது ராமலிங்கம். வணக்கம். ஒரு டவுட்ண்ணா, சொல்றா. கருப்பு படத்துல வந்து பேபி கண்ணன் வந்து கருப்பு கிட்ட தோத்து போன மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆனா நான் என்ன சொல்றேன்னா பேபி கண்ணன் தான் அந்த சேலஞ்சில் ஜெயிச்சான். நான் இப்போ என்ன சொல்லணும் உனக்கு? அதாவது நீங்க கதை எழுதும் போது பேபி கண்ணன் வந்து சேலஞ்சில் தோத்து போனார்னு நினைச்சு எழுதினீங்களா இல்ல ஜெயிச்சிருக்காருன்னு? படம் வெற்றி அடையணும் என்று எழுதினேன். ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி ஜீ தமிழில் இந்திய தொலைக்காட்சிகளில் முதன்முறையாக என்று சுதந்திர தின திரைப்படமாக கருப்பு வருகிறது. குடும்பத்துடன் பார்த்து மகிழவும். எப்படி ப்ரோமோ வேற பண்ணிட்டேன் இதுலயே. அங்க வினிதா சொல்லுங்கிறாங்க, ஸ்பாட்டிஃபை ஓனரே இங்க சும்மா இருக்கிறாரு. வினிதா வந்து என்ன ஜீ தமிழ் நான் சொல்றேன் அப்படின்னு. வினிதா இஸ் வெரி பர்டிகுலர். யூ கான் சே யூடியூப், யூ கான் சே ஜீ தமிழ், யூ கான் சே அடுத்த அதெல்லாம் சொல்லக்கூடாதுல்ல. யா நான் எதையும் நினைச்சு எழுதலப்பா. நான் என்ன நினச்சி எழுதினேன் அப்படின்னா, நான் செம்மையாக ஒரு சூர்யா சார் படம் பண்ணுறேன், அதில் எனக்கு ஒரு செம்மையான ரோல் இருக்குது, அதான் பேபி கண்ணன். அப்படி தான் நினச்சி நான் எழுதினேன். ஆக்சுவலாக அந்த படத்தில் வந்து அந்த இலையில இருக்கிற கருப்பு தான் வந்து உங்ககிட்ட சேலஞ்சு கொடுத்துருப்பாங்க. ஆனால் அந்த கோர்ட்டு புதுசாக போனதுக்கப்புறம் அங்கே வர்ற கருப்பு வேற. அப்போ நீங்கள் தானே சேலஞ்சில் அந்த கருப்பு கூட ஜெயிச்சிங்க. இந்த மாதிரி இதை நான் இப்போ வந்து கேரம் போர்டு விளையாடுறேன்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு மைனஸ் போட்டால் நீ முதல்ல ஒரு காயின் போடணும், அப்புறம் தானே ரெட்டு போடணும், அப்படிலாம் பேசுகிற மாதிரி இருக்கு. இப்போது சினிமாவில் வந்து அன்றைக்கி யாரோ ஒரு டேரக்டர் தான் சொன்னார், யார் சொன்னார்னு தெரியல, டூட் டேரக்டர்னு நினைக்கிறேன். பேசினிருக்கும் போது டூட் டேரக்டர் செம்மையாக பேசுவார். அன்றைக்கி பேசினும் போது சொன்னார், ஆனால் சினிமாவில் வந்து லாஜிக் வின் ஒன்ஸ், என்டர்டைன்மெண்ட் வின்ஸ் ஆல்வேஸ் அப்படின்னாரு. இன்னும் இந்த பையன் ஒரு இடத்துலேயே இவ்வளோ பயங்கரமாக பேசுகிறானு. பட் ஆனால் அது கரெக்டு தான். எனக்கு இந்த கொஸ்டின்ஸ்லாம் வரவே வராதுன்னு தோணுச்சு. இதெல்லாம் இப்போ படம் ரிலீஸ் ஆகி இப்போ 100 நாளில் நீ கேட்குற பார்க்குறவங்களுக்கு தேட்டரில் ஜாலியாக இருக்கணும், ஒரு நல்ல பிகினிங், நல்ல கிளைமேக்ஸ், நல்ல இன்டர்வெல், அவ்வளோதான் நான் எதிர்பார்த்தேன். என்னடா நீ இவன் எனக்கு தெரிஞ்சு இவன் இந்த இவரா செல்ஃபி ரிவ்யூ கார்த்திக், ஐ காட் யூ ப்ரோ, யூஆர் இன் மார் வேஷம். இப்போ என்ன லாஜிக் மிஸ்டேக்கு? படத்தில் மூக்குத்தி அம்மனுக்கு 3 டிக்கெட்னு கேட்டீங்க, அந்த படம் தேட்டர்லேயே ரிலீஸ் ஆகல, அதானே ரிலீஸ் ஆகல. ஆமாம், கையை பிடிச்சி இழுத்தேன் அப்படின்ற மாதிரி எனக்கே தெரியும்டா. சும்மா வச்சேன், வேற ஏதாவது ஒரு படம் வச்சேன்னு வச்சுக்கோ, நான் நடித்த படமே வேற டேரக்டர் நம்மளை வந்து என் படத்தை இப்படி சொல்லி அதை நம்ம படத்தையே வைக்கலான்னு தான் வச்சேன். வேற ஏதாவது இருக்கா? இன்னொரு மிஸ்டேக் சொல்லிட்டா, இன்டர்வெல்ல 4 ஷாட் வந்து சிஜி நல்லாவே இருக்காது, ஆனால் கடைசியில் மாற்றிட்டோம். கிளைமேக்ஸ் தான். சிங்கம் சூர்யா வரவர் ஏன் அந்த திடீர்னு மூஞ்சி அப்படிலாம் இருந்ததுன்னு கேட்குறியா? பட்ஜெட் இல்லைப்பா. வேற என்ன? சொல்லு, கேட்டு தொலை. எஸ், இஸ் ரோஸ்டிங் மை ஃபிலிம். துருவாங் இஸ் ஃபைண்டிங் ஆல் த ஃபால்ட்ஸ். ப்ளீஸ் டோன்ட் டெல் அனுபமா சோப்ரா, ஓகே? ஷீ திங்ஸ் ஐ எம் a big director or not. நான் அஞ்சான் படத்துக்கு 5 டிக்கெட் இருக்குன்னு நீங்க பழைய படத்துல சொல்லிருக்கீங்க. என்ன இருடா, உட்காந்துக்கிறேன், டயர்டா இருக்கு. 5 டிக்கெட் 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 5 டிக்கெட்
சொல்றா. இந்த படத்துல வந்து சூர்யா சார் வந்து உங்ககிட்ட மூக்குத்தி அம்மன் கிட்ட மூக்குத்தி அம்மன் கிட்ட 3 டிக்கெட் இருக்கு வேறேன்னு கேட்பாங்க. ஸோ இந்த டயலாக் வந்து நீங்க படம் எடுக்கும் போதே சூஸ் பண்ணீங்களா இல்ல முன்னாடி எழுதும் போதே வந்து? எழுதும் போது தானே நான் எனக்கு ஆன் த ஸ்பாட்டில் போய் எடுக்க தெரியும். ஆல்ரெடி படம் எடுக்கவே பயமாக இருக்கும், எனக்கு பதட்டமாக இருக்கும். அங்கே போய் டைலாக்லாம் வேற மாற்ற முடியாது. எல்லாமே எழுதும் போதே இருந்தது, அனைத்தும் எழுதும் போதே. கிளைமேக்ஸ் ஒன்று இருக்குல்ல, அந்த கிளைமேக்ஸ் வண்டி நான் போய் ஒரு காந்தாரா படம் பார்க்கும்போது தியேட்டரில் எல்லாம் ரொம்ப மெஸ்மரைஸ்டாக இருந்தாங்க. ஸோ நம்மளுக்கு தெரியாத ஒரு சாமி அந்த படத்தில் வர அந்த சீனுக்கே மொத்த தியேட்டர் தமிழ்நாட்டில் ஒரு மெஸ்மரைஸாக இருக்காங்கன்னா நம்ம ஊர் சாமி, அப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணலாமா அப்படின்னு அந்த படத்துலேருந்து எனக்கு இன்ஸ்பயர் ஆகி அதை ஒண்டி தான் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணேன். ஸோ அது நான் வந்து ஆட் பண்ணாமல் வேறு ஏதாவது யோசிச்சு எதுவுமே வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணல, எல்லாமே எழுதும் போதே இருந்தது. படம் எடுத்து முடித்தோடனே சாயபேங்கர் எப்படி வேலை செய்கிறாரு அப்படின்னு பார்த்ததுக்கப்புறமே இந்த படத்தில் ஏன்னா நிறைய டான்ஸ் ஆடுற பாட்டு இல்லை, ஸோ எல்லா ஃபைட்டும் பாட்டில் வைக்கலாம், இந்த மாதிரி கால்லாம் முன்னாடியே எடுத்துட்டோம். நீ படத்தில் பார்த்தோன்னா எல்லா ஃபைட்டுமே பாட்டில் தான் வரும். ஸோ நிறைய விஷயம் முன்னாடியே எடுத்துட்டோம். இதுக்கு மேலே நான் ஒரு லைன் சொன்னால் கூட என்ன தெரியுமா சொல்லுவாங்க, படம் ஓடிடுச்சு புழுத்த ஆரம்பிச்சிட்டான் அப்படின்றாங்க. எனக்கு அப்படி சொல்ல வேணாம். எனக்கு கால் பண்ணி என்னது, யார் உனக்கு கால் பண்ணி பத்து சாட்டைக்கு ஒரு டிக்கெட் இருக்கு வரியான்ற மாதிரி தான் கூப்பிட்டாங்க. அப்படியா கூப்பிட்டாங்க? இவனுக்கு நீ கூப்பிட்டது தப்பு பண்ணிட்டா. இந்த கேண்டிடேட்டை நோட் பண்ணிக்கோங்க. உன் பேர் என்ன? சேது ராமலிங்கம். சேது ராமலிங்கம். இருடா உனக்கு இருக்குடா உனக்கு. எங்கேருந்துடா வர நீ? நான் என் ஊர் வந்து நீலகிரினா. டெல்லியா? காலேஜ் படிக்கிறேன். நீலகிரி. நீலகிரி. நீலகிரி மாவட்டத்தில் கூடலூர்ண்ணா. கூடலூர். இப்போ இங்கே சென்னையில் இருக்கேன், நான் காலேஜ் படிக்கிறேன். அட்ரஸ் எல்லாம் வாங்கிக்கோங்க. கொஞ்சம் பிரசாந்த் டீல் திஸ் காய். ஸோ உங்ககிட்ட பேசுனதுக்கு ரொம்ப ஹாப்பிண்ணா. தேங்க்யூடா. 45 மினிட்ஸ் கேள்வி கேட்டிருக்க நீ. வாப்பா அங்கே அந்த சவுப்பு சட்டை வாப்பா. தம்பி இந்த ஜாக்கெட் போட்டு இந்த ஈவெண்ட்டுக்கு வந்திருக்கியாப்பா, மழைனால போட்டு வந்தியா? ஆமாம் சார். உன் பேர்? தனுஷ். தனுஷ். சிம்பு. என்ன அந்த சின்ன பையன் அதை சொன்னப்பா. சொல்லுப்பா. ஹாய்ப்பா தனுஷ். என்ன பண்ற நீ? என்ன சார்? என்ன பண்ற? நான் சிஏ இன்டர்மீடியேட் பண்ணிட்டு இருக்கேன். வாவ். அதாவது பண்ணிக்கிட்டே இருக்கேன், எப்போ முடியும்னு தெரியல. அதெல்லாம் போய் சிஏ படிச்சாலே போதும், அதுக்கப்புறம் அவள் தான் நிறைய சம்பாதிச்சுக்கலாம். பொறுமையா பண்ணு. ஷூர் சார். சார் ஃபர்ஸ்ட் வந்து லைக் நான் உங்களை வந்து 92.7 நான் கேட்டுட்டு இருக்கேன். நோ டோன்ட் டெல் தட். அதனால தான் வேற 92.7 முடிச்சிட்டேன் நான். சாரி ப்ரோ. அதனால தான் 92.7 முடிச்சிட்டேன் நான். யா கரெக்ட். வெரி கிளவர். யூ வில் கெட் ஒன் மோர் குடி பேக். எஸ் சார். ஸோ லைக் நீங்கள் இவ்வளோ வருஷமா கேட் கீப் பண்ணிருக்க ஒரு லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஏதாவது சொல்லுங்க சார். நீங்கள் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பாட்டில் தண்ணிலாம் ஓப்பன் பண்ணி ஒரு வாட்டி அவரே குடிச்சிட்டு கொடுப்பாரு. தேங்க்யூ சந்தோஷ். சொல்லுங்க. கேட் கீப். இவ்வளோ வருஷமா நீங்கள் ஏதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டோரி வச்சிருப்பீங்க கேட் கீப் பண்ணிட்டு, அது ஏதாவது இருந்தால் சொல்லுங்க சார். யார்கிட்டையும் சொல்லாத ஒரு கதை. விஜய் ஆண்டனி சொல்லுமா. ஹாய் அண்ணா, என் பேர் அபிராமி. ஹாய் அபிராமி. Hi. So I just have one question. So you being as a person in a crowd, anyone would identify you as a funny person more than anything. எனக்கு என்னன்னா, being funny all the time, did you have to actually like work towards being funny, or was it just your character? And following up on that, in any crowd for that matter, do you never lose your mental energy on being funny, or I don't know, how is that like? 17 times you told funny. That I counted. I mean, that's how you are in general. என்னோட வீட்டில் வந்து எங்கள் வீடே வந்து ஒரு காமெடி ஆஃப் எரர் வீடு. இந்த எந்த படம் சொல்கிறது உங்களுக்கு, இந்த என்ன சொல்லுவாங்க, அந்த கும்பலாங்கி நைட்ஸில் ஒரு டிஸ்ஃபங்க்ஷனல் ஃபேமிலி அப்படி பரத்வாஜ் ரங்கன் ரிவ்யூ பண்ணியிருப்பார்ல, அந்த ஃபேமிலி எங்கள் ஃபேமிலி தான். ஆளுக்கு ஒரு மூலையில் ரொம்ப ரேண்டமாக நடந்துப்போம். சின்ன வயசில் எப்படி இருக்குன்னா அது ரொம்ப வியர்டாக இருக்கும். எங்கள் அம்மாலாம் அந்த சூரிய கிரகணம் இருக்குல்ல, 3 நாளைக்கு வீட்டு கதவு ஜன்னல்லாம் மூடி வச்சுருவாங்க, திறக்கவே மாட்டாங்க. இல்லை சூரிய கதிர்கள் உங்களெல்லாம் கொன்றுருவாங்க. இல்லை நான் போய் சொல்ல, நிஜமாலே நாங்கள் இதெல்லாம் நம்பிட்டு தான் வாழ்ந்தோம். ஸோ அந்த 3 நாளுமே எங்கள் வீட்டில் என்டர்டெய்னிங்காக இருக்கும். வெளில போகாமே எங்களை என்டர்டெயின் பண்ணுவாங்க. ஸோ எங்கள் அம்மா கொஞ்சம் ஃபன்னி, எங்கள் குடும்பமே கொஞ்சம் ஃபன்னி. ஸோ அதனால் நான் ரொம்ப ட்ரை பண்ணி ஃபன்னியாக இல்லை, நாங்கள் இப்படி தான் இருந்திருக்கோம். நான் சின்ன வயசில் அது வந்து ஏதோ மென்டலி நாங்களாம் ஆஃப்னு நினச்சோம். பட் ஆனால் போக போக தெரிஞ்சது ஓகே நல்ல இதுதான் காமெடி போல் இருக்குது அப்படின்னு. ஆனால் சில நேரத்தில் வந்து எப்படி இருக்குன்னா, ரொம்ப யாராவது இறந்துருப்பாங்க, எங்கள் அம்மா போயிட்டாங்க, ஒரு என்ன தளபதி படத்தில் வரமே செத்து போயிட்டான் அப்படின்றாங்க. இப்போ சிரிக்கிறீங்க, ஆனால் அங்கே எனக்கு அவமானம், அம்மா அப்பெல்லாம் பேசக்கூடாதுமா அப்படின்னு. ஸோ ஒரு கல்யாணத்துக்கு போயிருக்கோம், நல்ல உங்கள் மாப்பிள்ளை ரவுடி மாதிரி இருக்காரு அப்படின்ட்டாங்க. இப்படி அது அவங்க நினச்சாங்க ஜோக்குன்னு, அது ஜோக்கே கிடையாது. ஆனால் நான் இழுத்து பிடிச்சின்னு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் வீட்லேயே அப்படி தான் இருந்தோம். ஸோ யூ கான்ட் பிரிட்டெண்ட் டு பி சம்படி ஃபார் அ லாங் டைம். See, first time when I joined radio as like
ஒரு யங் பாய் ஃப்ரம் டூயிங் இஸ் பிஜி. எனக்கு வந்து என்னோட பாஸ் வந்து இந்த சரவணன் மீனாட்சி சீரியல்லாம் பார்த்துருக்கீங்களா? அப்போ வந்துருக்கு ஏலே அவர் தான் வந்து என்னோட குருஜி. அவர் பேர் செந்தில், மிர்ச்சி செந்தில்னு. அவர் வந்து நான் ஏதோ ஒரு விஷயம் பண்ணும்போது அவர் சொன்னார், நீ ரேடியோவில் ஏமாற்றவே முடியாது, நீ நடித்தா மாட்டிப்ப அப்படின்னு சொன்னார். எனக்கு அது ரொம்ப ஸ்ட்ராங்காக மனசில் பதிஞ்சிருச்சு. நம்ம நடித்தா மாட்டிப்போம். யூ ஹாவ் டு பி த பர்சன் தட் யூ ஆர். யூ கான் பிரிட்டன்ஸ். இப்போ நிறைய நீங்கள் பார்க்குறீங்க அந்த ஸ்டேஜ்லலாம் பேசும்போது அந்த அந்த நடிகர்கள்லாம் வந்து அது ரியல். அவங்க பாரு நான் இப்போ பேசுகிறேன் எல்லாரும் ஏமாத்துறேன்னு அவங்க பேசுகிறாங்க. பட் ஆனால் எல்லாரும் கண்டுபிடிச்சி அதை கலாய்க்கிறாங்கல்ல. யூ கான் பிரிட்டன் டு பீப்புள். அது பண்ணாலும் ஒரு வாட்டி பண்ணலாம், 2 வாட்டி பண்ணலாம், தொடர்ந்து பண்ணிகிட்டே இருந்தால் மாட்டிப்போம். சம்வேர் த ரியல் செல்ஃப் வில் கம் அவுட். ஸோ நான் இங்கே பேசுகிற மாதிரி தான் என் வீட்டில் பேசுவேன், வீட்டில் பேசுகிற மாதிரி தான் கமெண்ட்ரியில் பேசுவேன். ஸோ அப்படி தான் நான் வந்து யோசிப்பேன். எனக்கு வேறு இது தெரியாது. ஐ எம் ஜஸ்ட் லைக் திஸ் ஃபார் அ லாங் டைம். ப்ராப்ளி இன்னும் கொஞ்சம் பெட்டராக சீரியஸாக ஆக ஆரம்பிக்கிறேன். ஓகே யார் இவ்வளோ பேர்? என்னடா முதல்ல ஆரம்பத்தில் ஒரு 10 கேள்வியில் முடிஞ்சிடும், 6:30 மணிக்கு ஐடி கொடுத்து அனுப்பிச்சிடலான்னு பார்த்தோம். நீ ஃபஸ்ட்டே கேட்ட வேணாம். Spotify is very angry. No, சும்மா she's lying. Call out these names. Aziz. நீ அசீஸாம்மா? ஓ நீ அசீஸாப்பா? நான் கொஞ்ச நேரத்தில் கூப்பிட்றேன்ப்பா. அசீஸ் உன்னை கூப்பிட்டு பேச சொல்லியிருக்காங்க. எமோஷனலாக ஏதாவது பேசுவியா? இல்லை ஜாலி தான். நீ கேளுமாங்க. ஊர் கோடியில் தாம்பரத்தில் இருக்கீங்க. உங்கள் பேர்? ஐஸ்வர்யா கோடி போய் பிரபாகர் இது இங்கே வாங்க. பிரபாகர் மக்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன். வாங்க பிரபாகர். இதோ இவர் தான் பிரபாகர். இந்த ஷோவை ப்ரொடியூஸ் பண்ணுற சவுண்ட் இன்ஜினியர், ப்ரொடக்ஷன் இன்ஜினியர், என்னோட பழைய கொலீக், இப்போ புது கொலீக். சே ஹாய் டு பீப்புள். பிரபாகர் சச் எ டெடிகேட்டட் மேன். தேங்க்யூ பிரபாகர். கூச்சப்படாதீங்க. வரமாட்டேன்னாரு அவர். குழந்தை கூட்டின்னு வெளில போகிறேன்னாரு. எப்படியோ வந்துட்டாரு. யார்? சொல்லுமா ஐஸ்வர்யா. அப்போ நீ அப்புறம் பேசுமா. Spotify event உங்க கரியருக்கு ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் போடணும்னா என்ன போடுவீங்கண்ணா? ராஜசேகர். அவர் உங்களை மட்டும் ஏமாத்தல, ஏழைகளையே பார்த்துருக்கேன். அதான் முத்து பட மியூசிக். சும்மா சொன்னேன், நீ கேட்டதுக்காக டக்குன்னு அதான் தோணுச்சு. எனக்கு அந்த வெரப்பா மியூசிக் போட்டால் செம்மையாக இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த நைட் இஸ் யாங் ஹோ ஹீ அப்படின்னு அந்த குதிரையாக மாறும்ல, அது எனக்கு பிடிக்கும். அது ரொம்ப பிடிக்கும். கற்பனையா? வேற ஏதாவது வாய்ஸ்? ரகுவரன் வாய்ஸ் எடுத்தா பாஷா. வேற ஏதாவது சொல்லுமா. நீங்க நிறைய பேர் கிட்ட கான்வர்ஸ் பண்ணி அது உங்க Spotify சேனல்ல நீங்க போட்டுருக்கீங்கல்ல. சோ அதே மாதிரி இப்போ அப்பெல்லாம் போட்டதே இல்லையா? நீ ஷோவே கேட்டதுன்னு நினைக்கிறேன். சரி சார். ஆர்ஜே பாலாஜி ஆகிறதுக்கு முன்னாடி இருந்த ஒரு ஆர்ஜே பாலாஜி இருப்பார்ல, அவர்கிட்ட நீங்க கான்வர்ஸ் பண்ற ஒரு நீங்க ஒரு எபிசோட் போடணும் அப்படின்றது எனக்கு ஒரு ஃபுல்லா கெட்ட வார்த்தையா இருக்கும். இல்லைவா அந்த அதுக்கு முன்னாடி இருந்த பாலாஜி வந்து இது எனக்கே என்னை வந்து பிடிக்காத ஒரு ஃபேஸ். அது நான் என்ன வேணாலும் இருக்கலாம். நான் ஒரு வழிப்பறி ஜேப்படி கொள்ளையனா இருக்கலாம், சைக்கோ கொலகாரனா இருக்கலாம். உங்க 2 பேருக்குள்ள ஒரு கான்வர்சேஷன் நடந்தா போலீஸ்ல மாட்டி விட்டுருவேன் அவனை. அந்த பாலாஜியை போலீஸ்ல பிடிச்சி கொடுத்துருவோமா, அதான் எங்களோட கான்வர்சேஷன். ஹலோ 108 அப்படின்னு கேட்பேன். 108 போலீஸே கிடையாது. தெரியும்டா ஃபாஸ்டா சொல்லும் போது 100 108லாம் வரும். அவன் என்னதான் பண்ணிட்டானா, அதனால 108 கூப்பிடுவேன். என்னம்மா 2 கேள்வி இப்படியே கேட்குற நீ? இப்போ மூக்குத்தி அம்மன் உங்க முன்னாடி கேட்டா என்ன வரேன் கேட்பீங்க, அதானே கேட்பா. அடுத்தது தெரிஞ்சிருச்சுமா அவனோட சாய்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ். ஆர்ஜே பாலாஜியாவா இருக்கீங்க, டிவி பர்சனாலிட்டியா இருந்தீங்க. எங்க டிவி பர்சன் என்ன இருக்க? டிவி சொல்லு. எஃப்எம் அண்ணா. எஃப்எம் பர்சனாலிட்டியா இருக்கேன். ஓகே. மல்டிபிள் ஸ்பிளிட் பர்சனாலிட்டி. அந்த 5 கொலையும் நான் பண்ணல. ஆக்டர், டைரக்டர், ப்ரொடியூசர். சோ எந்த வெர்ஷன் ஆஃப் ஆர்ஜே பாலாஜி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? This version, current version, present version. If you ask this after 5 years, I'll say that present version. நீங்க முன்னாடி கேட்ட கேள்விக்கும் இன்னும் முடிக்கவே இல்லை. பதில முடிக்கிறேன்டா. முன்னாடி கேட்ட கேள்விக்கும் இந்த கேள்விக்கும் ஒரே பதில் என்னன்னா, I had a very bad childhood, not tough childhood, bad childhood. I'm not saying this to gain sympathy or I'm not trying to say பாருங்க நான் கஷ்டப்பட்டிருக்கேன். இல்லை, அங்கேருந்து I could have become anything, gone into any wrong way. என்னை கேட்கறதுக்கும் யாரும் இல்லை, எனக்கும் டைரக்ஷன் கொடுக்கறதுக்கும் யாரும் இல்லை. பட் அதுலேருந்து to be here and to do what I do today with all happiness, God has been very kind to me. People have been very kind. என்னை நிறைய பேர் வந்து தப்பாக போகும்போதெல்லாம் கைப்பிடிச்சி நவுத்தி கூப்பிட்டு வந்திருக்காங்க. இப்படி வான்னு சொல்லிட்டு
ஸோ அட் திஸ் பாயிண்ட் ஐ ஃபீல் ஐ எம் அட் த பெஸ்ட் வெர்ஷன். மை பாடி இஸ் க்ளீன், மை மைண்ட் இஸ் க்ளீன், மை தாட்ஸ் ஆர் க்ளீன். ஐ எம் ஏபிள் டு டூ மை ஒர்க் அட் மை பெஸ்ட் சின்சியாரிட்டி வித் லாட் ஆஃப் ஹாப்பினஸ். இதெல்லாமே வந்து ஒரு கிஃப்ட். இதில் எல்லாருக்குமே 1 கிடைக்கும் 2 கிடைக்கும். எனக்கு எல்லாமே நான் இப்போ இந்த பாட்காஸ்ட்டுக்கு இவ்வளோ பேர் வரீங்க, நான் இது இவ்வளோ வருஷமாக பண்ணுறேன். காமெண்ட்ரி நான் அவ்வளோ வருஷமாக பண்ணுறேன். படம் எடுக்கிறதுல நான் இப்போ படம் எடுக்கிற எல்லாருக்கும் பிடிக்குது. இது எல்லாமே ஒரு கிஃப்ட். இந்த கிஃப்ட் வந்து கடவுள் உங்களுக்கு கொடுக்கும்போது சர்வம் மாயான ஒரு படம் வந்தது. அந்த படத்தோட டைரக்டர் வந்து நாங்கள் ரீசெண்டாக இப்போ மீட் பண்ணேன் என்னோட ஆஃபீஸில். அப்போ வந்து அவர் சொன்னார், அவங்க அப்பா பெரிய டைரக்டர் சத்யன் அந்திக்காடு அப்படின்னு சொல்லிட்டு மலையாளத்தில். ஸோ அவர் என்கிட்ட சொன்னார், என் அப்பாவும் நீங்கள் சொல்கிறதும் எங்கள் அப்பா சொல்கிறதும் நீங்கள் சொல்கிறதும் ஒரே மாதிரி இருக்குது. அவங்க அப்பா சொல்லுவாராம், கடவுள் வந்து ஒருத்தருக்கு பிளெஸ்ஸிங் போடணும் அப்படின்னா அது ரிசீவ் பண்ணுற பாத்திரம் வந்து க்ளீனாக இருக்கணும். அந்த பாத்திரம் க்ளீனாக இருந்தால் தான் அந்த பிளெஸிங் உங்களுக்கு வரும். ஸோ ஐ ஃபீல் தட் இஸ் வெரி வெரி ட்ரூ. லைக் யூ ஹேவ் டு கீப் யுவர் செல்ஃப் வெரி க்ளீன் டு ரிசீவ் த பிளெஸிங்ஸ், டு ரிசீவ் த கைண்ட்னஸ். அண்ட் இப்போ நான் இருக்கிற ஃபேஸில் ஐ எம் அட் தட் ஃபேஸ் வேர் ஐ எம் ஏபிள் டு பி அட் தட் க்ளீன் ஸ்பேஸ். ஏன் இப்போ நான் தப்பு பண்ணுறேன், சில நேரத்தில் கோவம் வரும், க்ரீடியாக இருப்போம், சில நேரத்தில் ஓவர் கான்ஃபிடன்ஸ் வரும். பட் ஆனால் அதெல்லாம் திஸ் பாயிண்ட் திஸ் மினிட். தேங்க்யூ ஐஸ்வர்யா. உன் பேர் ஐஸ்வர்யா தானே? இன்னொரு கொஸ்டினா? ஏய் ஃபோட்டோவா? அப்புறம் போகிறதுக்குள்ளே எடுத்துக்கலாம். அந்த பையன் பின்னாடி அவர்கிட்ட மைக் கொடு. கேபிஒய் பாலா. ஆய்ப்பா, அவர் தான் கேட்டான் அந்த பையன். சரி, நீ இப்போ சொல்கிற தம்பி கொஞ்ச நேரம் கழிச்சு. மைசெல்ஃப் பிரவீன். மைசெல்ஃப் பாலாஜி. ஓகே, ஸோ 4 நம்பருக்குலேருந்து உங்கள் பாட்காஸ்ட் கேட்டுருக்கேன். அண்ட் 2 கொஸ்டின் இருக்குது. 2 கொஸ்டின். ஒருத்தர் அங்கே ஒரே சாரிடா, அங்கே என்ன வரையறான் ஒரு பையன், பூவாசம் புறப்படு, அந்த மாதிரி வரைஞ்சிட்டு இருக்கியா நீ? என்ன பின்னாடி ஒரு பையன் நான் வரைஞ்சிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். சொல்லுப்பா தம்பி. மைசெல்ஃப் பிரவீன். ஸோ 2 கொஸ்டின், அதுக்கு மேலே போகாது. ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு ஜாலியான கொஸ்டின் என்னதுன்னா, இப்போது உங்கள் மேலே வந்துட்டு கிரிட்டிசிசம் வச்சுருப்பாங்கல்ல, எல்லார் மேலேயும் கிரிட்டிசிசம் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங்கான கிரிட்டிசிசம் இன்னும் வந்துட்டு உங்களுக்கு அது அட்டாச்சாக இருக்குது, இல்லை வந்துட்டு எனக்கு இவன் இப்படி சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் இருக்கும்ல, அது என்னவா இருக்கும்? டிமானிட்டைசேஷன். கரெக்டாக? அது டிமானிட்டைசேஷன். அது எப்படி சொல்லணும்? டக்குன்னு சொல்லும்போது வாயிலே வரல. நான் பயங்கரமாக இந்தியாவை காப்பாற்றுற மாதிரி அதை அனௌன்ஸ் பண்ண அடுத்த ½ அன் ஹவரில் மதுரையில் ரோட்லேருந்து ஒரு வீடியோ போட்டேன். இந்தியா சூப்பராகிடும், நீங்களாம் கவலைப்படாதீங்க அப்படி சொல்லிட்டு. ஒரு 10 நாள்லேயே தெரிஞ்சிருச்சு, ஐயோ இவ்வளோ பேர் கஷ்டப்படுறேன், சாரிங்க நான் தெரியாமல் சொல்லிட்டேன் அப்படின்னு. இப்போ சாரிங்க நான் தெரியாமல் சொல்லிட்டேன்றது யாருக்குமே தெரியாது. ஆனால் நான் வந்து 10 நாளில் டோன்ட் பேனிக் அப்படின்னு சொன்னதை வச்சு இப்போ வரைக்கும் நவம்பர் 18 நினைக்கிறேன் அது அனௌன்ஸ் பண்ணது, 16 18 தெரியல, இப்போ வரைக்கும் வருஷம் அடிக்கிறாங்க. நவம்பர் 16 என்ன வெட்டிங் ஆனிவர்சரி மாதிரி ஞாபகம் வச்சு சொல்கிறேன். அந்த கருப்பு சம்பவத்தை நான் மறக்கணும்னு நினைக்கிறேன், அதை எனக்கு ஞாபகப்படுத்தாத. ஸோ எனக்கு அதுதான் இப்போ என்ன ஏதாவது கலாய்க்கிறாங்க ஏதாவது சொல்கிறாங்க அப்படின்னா எனக்கு அந்த இதுதான் ரொம்ப தெரியாமல் சொல்லிட்டேன்டா. நான் உண்டியா சொன்னேன், டெண்டுல்கர் சொன்னார், எல்லாரும் ஊரில் இருக்கிற எல்லா பெரிய ஆளுங்களும் ட்வீட் போட்டாங்க. நான் வந்து என் ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு போயிருந்தேன், அமைதியாக போயிருக்கலாம், நடுவில் நிறுத்தி என்ன கூட்டமாக இருக்குது அப்படியா டோன்ட் பேனிக் அப்படின்னு ஒரே அடி. எவ்ரி இயர் வாங்குற கொஞ்சம் எப்படியா உன் இன்ஃப்ளூயன்ஸில் சொல்லி அதை பண்ண வேணான்னு சொல்கிற தம்பி. 2வது கொஸ்டின் என்னப்பா? செகண்ட் கொஸ்டின் கொஞ்சம் டீப்பாக இருக்குமா? அப்போ எனக்கு தேவையில்லை, அவங்ககிட்ட கொடுத்து. இவ்வளோ பேர் இருக்காங்க, நீ செகண்ட் கொஸ்டின் யோசிச்சு வேற கேட்பியா? இல்லை டீப்னா இது எடிட் கூட பண்ண முடியாதுடா, ஏன்னா இவ்வளோ பேர் பார்த்துன்னு இருக்கிறாங்க. ஒன்றும் இல்லை, இப்போ எல்லாருக்கும் வந்துட்டு ஒரு சக்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது ஒரு ஈகோ ஒன்று கிரியேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் போகிறேன். அண்ணன் இல்லை ஈகோவில் இல்லை எல்லாருக்கும் இருக்கும், ஓகேவா? ஸோ லைஃப் வந்துட்டு ஒரு சர்டன் ஸ்டேஜ் வரும்போது தலையில் தட்டி இல்லை நீ இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தோத்துட்ட அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் வரும்போது எப்படி லைக் கொஞ்சம் ஹேண்டில் பண்ணுறது? எனக்கு அப்படிலாம் வந்ததே இல்லை. நம்ம அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டே இல்லைன்னு தோணும் எனக்கு. சரி படம் ஓடிடுச்சு, அப்புறம் அப்போ நான் பெரிய ஆளா? அப்போல்லாம் சொன்னால் எங்கள் வீட்டில் எனக்கு சாப்பாடு போட மாட்டாங்க. ஐ திங்க் ஆல் ஆஃப் அஸ், அது சினிமாவில் மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையுமே பீப்புள் டேக் தெம்செல்ஃப் வெரி சீரியஸ்லி. நம்ம எல்லாருமே அவ்வளோ முக்கியமான ஆளுங்களே கிடையாது. நம்ம உலகத்தை காப்பாற்றலனாலும் இந்த உலகத்தை யாரோ ஒருத்தர் காப்பாற்றிட்டே இருப்பாங்க. நம்ம ஒரு விஷயத்துக்கு கருத்து சொல்லனாலும் யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு கருத்து சொல்லிட்டே இருப்பாங்க. நம்ம எல்லாருமே நம்மளோட ரொம்ப செல்ஃப் இன்டெலிஜென்ட்டாக நம்ம இல்லைன்னா அந்த இடத்த என்ன பண்ணுறது, ஐயோ நம்ம இவ்வளோ அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நான் ஒரு இதே மாதிரி இன்ஸ்டாகிராமில் ஸ்க்ரால் பண்ணும்போது தான் மம்முட்டி சாரோட ஒரு இன்டர்வியூ வந்தது. 100 வருஷத்துக்கு அப்புறம் உங்களை எப்படி ஞாபகம் வச்சுக்கணும், என்ன எதுக்கு ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னாரு. ஆமாம், ஆக்சுவலாக எதுக்கு ஞாபகம் வச்சுக்கணும்? இப்போது தியாகராஜ பாகவதர்ன்ற ஆக்டர் தான் தமிழோட சூப்பர் ஸ்டார்னுவாங்க. இப்போ நம்ம ஜென்ரேஷனுக்கு அவர் பேர் தான் தெரியும், எல்லாருக்கும் தெரியுமான்னு தெரியல, பட் பேர் தான் தெரியும். என்ன தெரியும்? ஏன்னா டைம் ஆயிடுச்சு. ஸோ ஐ டோன்ட் திங்க் ஐ எம் அ வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன், நோபடி இஸ் தட் இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த மாதிரி நான் என்ன இம்பார்ட்டன்ட்டாக நினச்சிக்காத போதே எனக்கு ஓகே, எனக்கு எதுவுமே இதுக்குள்ள ஏறினதில்லை, ஜெயிச்சிச்சு, செம்ம ஜாலியாக இருக்குது, ஹாப்பியாக இருக்குது, ஷூ வாங்கிப்பேன், அவள் தான். வேறு என்ன பண்ண முடியும்? நீ இப்போ நான் யாரோ ஒரு
ஒரு பெரிய ஆக்டர், ஓகே. அவர் வந்து ஒரு ஃப்ளைட்டில் வந்து என் ஃப்ரெண்டோட அப்பா வந்து பொள்ளாச்சியில் ஒரு பெரிய அந்த எல்லாரும் மதிக்கக்கூடிய ஒரு ஆள். கோயம்புத்தூர் ஃப்ளைட்டில் வந்து அவர் உட்காந்துருக்கிறார், வயசானவர். இந்த பெரிய ஆக்டர் வந்து, ஐயா எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, உங்கள் ஊர்லலாம் வந்து நான் ஷூட்டிங் வந்திருக்கேன் அப்படி கேட்டாராம். உடனே அவர் வந்து பொள்ளாச்சியில் இருக்கிற அந்த அந்த அங்கிள் வந்து ஃபுல்லாக பேசியிருக்கிறார், எல்லாமே சொல்லி பேசிட்டு ஒரு 1 hour ஃப்ளைட்லேருந்து இறங்கும்போது, தம்பி நீங்கள் என்ன வேலை பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டாராம். அவருக்கு இவர் யாருன்னே தெரியல. ஸோ இவர் வந்து என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி, உங்கள் அப்பா இப்படி கேட்டதில் என்னோட ஈகோ ஷேட்டர் ஆச்சு அப்படி சொன்னார். ஸோ நம்ம அவ்வளோ முக்கியமே கிடையாது. இப்போ இவ்வளோ பெரிய ஆள் அப்படின்னா எங்கே அவ்வளோ பெரிய, கொஞ்ச நாள் கழிச்சு ஜெர்மனியில் போங்க, யார் உங்களுக்கு தெரியும், பக்கத்து ஊர்லேயே யாருக்கும் தெரியாது. ஸோ அதனால் ஐ டோன்ட் திங்க் டேக் மை செல்ஃப் டூ சீரியஸ்லி. ஐ யூஸ் டு டேக் ஒன்ஸ் அப்பான் அ டைம். நீங்கள் அவர் சொன்ன அந்த 2015-16 அந்த டைமில் நம்ம தான் உலகத்தை காப்பாற்றணும்னு நினச்சிருந்தேன். ஆக்சுவலாக நம்மளை சுற்றி இருக்கிற உலகம் இருக்குல்ல, அதில் ஒரு 100 பேர் இருப்பாங்க, அவங்கள நம்ம நல்லா காப்பாற்றினா போதும். இப்போ என்னோட ஆஃபீஸில் ஒரு அக்கா ஒர்க் பண்ணுறாங்க. இப்போ அவங்களோட குழந்தைய படிக்கிறதுக்கு நான் ஃபீஸ் கட்டுறேன் அப்படின்னா அதுதான் என்னோட உலகம். அந்த உலகத்தில் இருக்கிற ஒருத்தர் அடுத்த ஜென்ரேஷன் வந்து பெட்டர் வேலைக்கு போவாங்க, செமையாக வேலை செய்வாங்க, அந்த குடும்பத்தை. ஸோ நான் ஒரு ஃபேமிலியோட ஃபார்ச்சூனை என்னால் மாற்ற முடியுது, அவங்களுக்கு படிப்பு கொடுக்கறதுக்கு என்னால் ஒரு டூலாக இருக்க முடியுதுன்னா அதுதான் அந்த சேஞ்ச் தட் ஐ கேன் மேக். ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் மை செல்ஃப் டூ சீரியஸ்லி. அதனால் எனக்கு அதெல்லாம் மண்டையில் ஏறினதில்லை, ஏறாதுன்னு நினைக்கிறேன். ஓகே, தேங்க்ஸ்டா. நிறைய கேட்டான் அவன். இந்த பக்கம் வர இரு. ஹாய்ண்ணா. ரித்து, நாட் யூ, சம்ஒன் பிஹைண்ட் யூ. டக்குனு பயந்துட்டாரு இவர். ஹாய்மா. நல்லா இருக்கம்மா, சூப்பராக இருக்கேன். எஸ்மா, உன் பேர்? ஆஃபே பண்ணாதீங்க, ஆன் பண்ணியே வச்சுக்கோங்கடா. அண்ணா என் பேர் மகேஸ்வரி. மகேஸ்வரி. ஹாய் மகேஸ்வரி. அண்ணா எப்பவுமே வந்து பீப்புள் கூட கனெக்டடா இருக்கீங்கல்ல, லைக் நீங்க சொல்ற ஒவ்வொரு விஷயமும் எங்களுக்கு ஆமா இல்ல நமக்கும் இப்படிதானே அட அந்த ஃபீல் வந்து எப்பவுமே எங்களுக்கு இருக்குண்ணா. இது எப்படி நீங்க அச்சீவ் பண்றீங்க? ஹவ் அது எல்லாருனாலையும் முடியுமான்னு எனக்கு தெரியல. பட் நீங்க எப்போ என்ன சொன்னாலும் அது எனக்கு வந்து ஏதோ ஒரு சுச்சுவேஷன்ல எனக்கு கனெக்டடாவே இருக்கு. இந்த மாதிரி ஒரு விஷயம் எப்படி உங்களால அச்சீவ் பண்ண முடியுது? ஆக்சுவலாக நீ யோசிமா, ஆமா இல்லை அப்படிதான் எனக்கு இருக்கு. தெரியலையே, எனக்கு தெரியல நிஜமாலே, இதுக்கு ஆன்சர் தெரில. நம்ம 2 பேரும் ஒரே லைஃப் தான். எனக்கு வந்து இந்த அதாவது சினிமாவில் நடிக்கிறவங்க ப்ராபப்ளி வந்து ஒதுங்கி இருப்பாங்க, பெரிய செலிபிரிட்டி. நான் சினிமாவில் நடிக்கிறதுக்கு இங்கே வரல, நான் ஜாலியாக இங்கே மீடியாவில் வேலை கிடச்சிது, நான் வந்தேன். அண்ட் ஐ ரிமைன் த சேம் பர்சன். அதனால எனக்கு தெரியல, எனக்கு டிஃப்ரென்ஸே தெரியல. அப்படியா அப்படின்னு தான் இருக்குது. அன்றைக்கி நான் ஒரு ஸ்கூலுக்கு போகும்போது வாட்ரா சுதீப் அப்படின்ற எல்லாம் கை தட்டுறாங்க. வாட்ரா சுதீப்னா ஒரு மீமா, அது எனக்கு மீம்னே தெரியாது. என் பையன் என்ன சொல்லுவான், வாட்ரா சுதீப் அப்படி சொல்லிட்டு. ஸோ அது பார்த்தா ஒரு மீமா. எல்லாம் அண்ணா நீங்கள் என்னன்னா ஜென்சியோட செம கனெக்டில் இருக்கேன். நான் என் பையனோட விளையாடுவேன், லெப்ரான் அப்படின்னு தலையிலேயே வந்து தட்டுவான். ஸோ நான் இதை வெளில போய் சொன்னால் வந்து இவன் வந்து பயங்கர கனெக்டாக. மேபி ஐ லீட் அ வெரி நார்மல் லைஃப், மேபி பிகாஸ் ஆஃப் தட். நான் நல்ல ட்ரெஸ் வாங்கி போட்டுப்பேன், ஷூலாம் வாங்கி போட்டுப்பேன், கண்ணாடிலாம் போட்டுப்பேன். பட் ஆனால் எனக்கு சாதாரணமாக ஜாலியாக இருக்க பிடிக்கும். ரொம்ப கஷ்டத்துலலாம் சொல்ல, ஜாலியாக தான் இருப்பேன். எல்லா ஊருக்குலாம் போவேன், எல்லாம் சுற்றுவேன். பட் எனக்கு என்னோட லைஃப்க்கு வந்து நீங்கள் மாதம் 50,000 ரூபா கொடுத்தீங்கன்னா கூட என்னால் ஜாலியாக இருக்க முடியும். ஏன்னா இப்படி தான் இருந்திருக்கு. இதுக்கு மேலே நீங்கள் என்னை விட்டிங்கன்னா எனக்கு பதட்டமாகும். ஒரு நாள் போய் 5 ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிட்லாம், டெய்லி வீட்டில் இருக்கிற அந்த சாம்பார் சோறு தான் நம்மளுக்கு கரெக்ட். ஸோ அதனால தான் மேபி அந்த கனெக்ட் நினைக்கிறேன். அண்ணா இப்போ என்னோட இன்னொரு கொஸ்டினா? இல்லை ஜஸ்ட் என்னோட இப்போ லைஃபோட ஒரு கோல்னு வச்சாலே உங்க டைலாக் நான் வந்து ரியல் லைஃப்ல சொல்லணும் அப்படின்ட்டு. என்னோட 10 லட்ச ரூபாய்லாம் ஒரு பணம், அந்த டைலாக நான் ரியல் லைஃப்ல சொல்லணும்ன்றது என்னோட ஆசை. அண்ட் அந்த டைலாக் வந்து நீங்க சொல்லணும்னு சொல்லி இவரு ரெக்வெஸ்ட் பண்றாரு. இந்த நானும் மறுபடியும் தானே வருமா? அது ஆமா, அந்த டைலாக் வந்து நீங்க சொல்லணும். நீங்க இன்ஃப்ளூயன்சரா மகேஸ்வரி? ஏன்னா சைடில் நீ பேச அவன் எத்தனை இருக்கான். என்ன இந்த ஷோவில் இது வரவே இல்லையே, இப்போ ஃபர்ஸ்ட் டைம் வருதுன்னு பார்த்தேன். 10 லட்ச ரூபாலாம் ஒரு பணம் அதுவா? சரி சொல்கிறேன், இப்போ சொல்லிட்டேன் பாரு. வீடியோ எடுக்கும்போது கூச்சமாக இருக்குமா, ஷையாக ஃபீல் ஆகுது. கொஞ்ச நாள் கழிச்சு சொல்கிறேன். இந்த பக்கம் வந்துடலாம். தேங்க்யூ மகேஸ்வரி, தேங்க்யூ ஸோ மச். யாரு நீ? கிடையாது ஃபர்ஸ்ட் ரோ. உங்களுக்குலாம் ஏதாவது தண்ணி ஏதாவது இருக்கா பக்கத்தில் குடிக்கிறதுக்கு? எத்தனை வந்து கொடுக்க சொல்லலாமா? இருக்குது, கொடுத்துருக்காங்க. அங்கே யாரோ ஒருத்தர் இல்லவே இல்லை என்ன அப்படின்னு சண்டை போடுறதுக்கு ரெடியாகிறாங்க. அவங்களுக்கு தண்ணி குடிச்சிருங்க. ஒரு வீடியோ போட்டுற போகிறாங்க. நேற்றுக்கு ஆரேஜ் ஜெயராஜ் கான்சர்ட் போயிட்டு எல்லாம் அழுக்கு ஷோவை போட்டாங்க. இவங்க போட்டுற போகிறாங்க. சொல்லுமா, உன் பேர்? என் பேர் சித்ரா. சித்ரா. ஹாய்ண்ணா. ஹாய்மா. ஐம் வெரி எக்ஸைட்டட் டு பி ஹியர். எனக்கு வந்து உங்களோட பாட்காஸ்ட் கேட்கும் மைக்கை பக்கத்தில் வச்சு சொல்கிறாமா? எனக்கு உங்கள் பாட்காஸ்ட் கேட்கும்போது நீங்கள் பாட்காஸ்ட் பண்ணுறேன் அது நான் எல்லாம் கேட்குறாங்கன்னு இல்லாமல் எனக்கு வந்துட்டு நீங்கள் ஏதோ வாய்ஸ் நோட் அனுப்புனீங்க, அந்த மாதிரி ஒரு பர்சனல் கனெக்ட் எப்பவுமே இருக்கும். ப்ரொடக்ஷன் குவாலிட்டி கொஞ்சம் வீக். அந்த மாதிரி நீங்கள் யூஆர் டாக்கிங் டு மீ ஆஸ் அ பர்சன், அந்த மாதிரி தான் தோணும். ஹவு டு யூ டிசைட் திஸ் இஸ் த ஃபார்மேட் யூ வாண்ட் டூ? பிகாஸ் வென் யூ லுக் அட் அதர் பாட்காஸ்ட், இப்போ ராஜ் ஷமானினா ஒரு
கெஸ்ட் எடுத்துகிட்டு வந்துட்டு 1 hour போடுவார். பீர் பை சிஸ்டர் ஒரு 1 hourக்கு இந்த மாதிரி கெஸ்ட் வச்சு பண்ணுவாங்க. இந்த மாதிரி தான் மோஸ்ட் ஆஃப் த பாட்காஸ்ட்னாவே ஒரு 2-3 பீப்புள் வந்துட்டு தே டாக் அபவுட் சம்திங் ஃபார் ஹார்ஸ். அதான் பாட்காஸ்டோட ஃபார்மேட்டாகவே இன் ஜென்ரிக் இருக்கும். உங்களுக்கு அந்த மாதிரி இல்லாமல் இந்த ஃபார்மேட் தான் நீங்கள் எப்படி சூஸ் பண்ணி? எனக்கு வேறு எதுவும் தெரியாது. இந்த வாரம் கெஸ்ட்டை கூப்பிட்டு வந்து பேசுகிறது வந்து எனக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. அது என்ன, இது எல்லோரும் தான் அதான் பண்ணுறாங்க. 2 பேர் சோஃபா செட்டை போட்டு ஆப்போசிட்டில் உட்காந்து பேசினிருந்தா அப்படியா ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அது கொஞ்சம் ப்ரிட்டென்ஷியஸாக ஃபீல் ஆகும். ரெண்டாவது, நான் மொத்தம் 20 நிமிஷம் கூட பேச மாட்டேன். 15லேருந்து 20 நிமிஷம் பேசுவேன். ஐ ஹாவ் ஸோ மச் டு சே அண்ட் ஐ வாண்டட் டு பி இன் திஸ் ஸ்பேஸ் பிகாஸ் ஐ வாண்ட் டு டாக் டு யூ. when I talk, I don't talk to a group. I talk to one person. அந்த நான் தனியாக அப்படி பேசுகிறது தான் ஏய் என்னடா வீடியோ எடுத்துனே பேசினேங்கிற நீ ஒன்று தான்டா இதுவா கவரேஜ் எப்படி பண்ணலாம்ண்ணா பேசினால அப்போ தான் யூடியூப்பில் போகணும். ஐயோ சாரி யூடியூப்பில் போகாது. சாரி வினிதா. ஐயோ டக்குன்னு இந்த மசில் மெமரியில் வந்துருச்சு. ஸ்பாட்டிஃபை. ஸோ எனக்கு வந்து இதுதான் தெரியுமா, நான் ஃபார்மேட்டே மாற்றலை. எனக்கு வந்து ஸ்டேஜில் போனாலும் கேம் விளையாட சொன்னால் ஒரு 3 கேம் வச்சுருக்கேன். 20 வருஷமாக அதே கேம் தான் விளையாடுவேன். ப்ளம் பன், க்ரீம் பன் வித் ப்ளம் அப்படி ஒரு கேம் இருக்குது. இப்போ என் குழந்தைங்கள காரி துப்புறாங்க. அதனால தான் ஸ்டேஜ்லாம் போய் கேம் விளையாடுறத விட்டேன். இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு இப்போ இந்த பிரபாகர் கேட்டார், படி புது சீசன், இந்த சீசனில் நம்ம என்ன ப்ரோஸாக எதுவும் பண்ணலங்க, அதே அதே சாதான் மியூசிக் ஒண்டி சாய் அபேங்கர் கிட்ட கேட்டு தனியாக வாங்கிக்கிட்டேன். அந்த அத்துத்தொல் ஒரு பாட்டிலேருந்து எடுத்து அவன் கொடுத்துருக்கான். ஸோ பச்சை சட்டை மியூசிக் பை சாய் அபேங்கா. சும்மா என் படத்தில் இருக்கிற மியூசிக்கை திங் மியூசிக்கில் பேசி ரைட்ஸ் வாங்கி ஸோ அவர் கொடுத்தாரு. ஸோ அதுதான் யூஸ் பண்ணுறோம். மற்றபடி புதுசாக எதுவுமே இருக்காது. இதுக்கப்புறம் அடுத்த சீசன் ஆரம்பிக்கும் போது அடுத்த படம் பண்ணிட்டேன்னா அதுலேருந்து மியூசிக் எடுத்துப்பேனே தவிர நான் பேசுவேன், நீங்கள் கேட்கணும், நீங்கள் கேட்பீங்க, நான் பேசுவேன், அவ்வளோதான் இருக்கும். அதுவே போதும் இல்லைம்மா. வேற யாராவது கூப்பிட்டு பேச கேட்டா? ஏர்செல் ஓனர் அவர் கூப்பிட்டு வந்து ஹெல்த் அட்வைஸ் வாங்கிக்கிறியா? அவர் அப்போ நான் பார்ப்பேன் அவரோட பாட்காஸ்ட்லாம். அப்புறம் இன்னொருத்தர் ஃபினான்ஷியல் அட்வைஸ்லாம் கொடுப்பாரு. அவர் யார்? ஆனந்த் சார். கூப்பிட்டு பேச கேட்டா 4 எபிசோடு சொல்லு. ஏன் இஷ்டம் தானா? வேணாம் எனக்கு. எனக்கு வந்துட்டு உங்களோட பாட்காஸ்ட்ல ரொம்ப பிடிச்சது உங்களோட சைல்ட்ஹுட்னு உட்காந்து 6th ஸ்டாண்டர்ட் சம்மர் லீவ் இந்த மாதிரி சொல்லும்போது எனக்கும் அங்க அந்த சம் பார்ட்ஸ் ஞாபகம் வருது அப்படி ஆகும். நீங்க வந்து ட்ரிப்னோனே திருத்தணி சொன்னே நான் எங்க வீட்லயும் திருத்தணி தான் ட்ரிப் போவாங்க. நீ பேசினே போது மிருதங்க கொடுத்தா வாசிருவ போல இருக்கே. ஜபக்கு சொல்லுமா. அதே வந்துட்டு கண்டினியூ பண்ணுங்க. அப்படியே பண்றவா அதே சைல்ட்ஹுட். பாரு நான் அடுத்த எபிசோடுக்குலாம் கதை இல்லைன்னா சின்ன வயசுல இருந்து எடுத்துருவேன். இதே மாதிரி தான் 7வது படிக்கும் போது ரெசனேட் ஆகுதா? இதுக்கப்புறம் யூ ஹவ் சேஞ்ச்ட் as a person obviously. இப்போ நீங்க பாப்புலர் ஆயிட்டு இப்போ வேற லைஃப் லீட் பண்றீங்க. பட் உங்களோட சைல்ட்ஹுட் டேஸ் தான் வந்துட்டு காமன் பீப்புளுக்கு வந்துட்டு ரெசனேட் ஆகும். அதை ஒரு பர்சன் சொல்லும்போது தான் ஓகே I'm not alienated, I'm one among you. If I was like this in my childhood, there is a possibility I can grow like this. It's about my decision. எனக்கு அது ரொம்பவே இன்ஸ்பைரிங்காக இருக்கும். தேங்க்யூமா, தேங்க்யூ. ரொம்ப நீட்டி முழக்கியே சொல்லிட்டேன். நன்றி. இருமா இந்த ஸ்பாட்டிஃபை இந்த லிஸ்ட்டில் ப்ளீஸ் கம்ஸோ அசீஸ் ஸ்டேஜுக்கு கூப்பிட சொல்லியிருக்காங்க. Ladies and gentlemen, put your hands together for this young beautiful gentleman, Aziz. மைக் எப்படி நீ கொடுக்குற மைக் வேலை செய்யவே இல்லை இன்னைக்கு. சாப்பிடு நீ ஃபஸ்ட்டு நல்லா. வேலை செய்யுது. ஹாய் அசீஸ். சொல்ற அசீஸ். வேலை செய்யலையா? பக்கத்தில் க்ளோஸாக நம்ம 2 பேர் க்ளோஸாக இருக்கிறது அவங்களுக்கு வேணுமா? ஆக்சுவலாக வந்து எதனால என்னை ஸ்டேஜுக்கு இன்வைட் பண்ணாங்கன்னு தெரியல. சூப்பர். எதுவும் இல்லை கம்பல்சன்லாம் இல்லை, கிளம்புப்பா. ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களோட பாட்காஸ்ட். ஆக்சுவலி தான் என்னோட ஃபர்ஸ்ட் பாட்காஸ்ட் நான் கேட்டது. எப்படி சொல்லணும்னா நான் நிறைய விஷயங்கள் வந்து இதுலேருந்து எடுத்திருக்கேன். எப்படி சொல்கிறது, ஒரு நான் என்ன சொல்கிறேன், நீ ஒழுங்காக பிடிக்கலன்னு தான் நான் இதை பிடிச்சிருக்கேன். ஓகே. எப்படி சொல்கிறது, சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப எனக்கு கனெக்ட் ஆகிருக்கு. நான் நிறைய எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து கடன் கொடுக்கறத பற்றி நான் பேசியிருந்தீங்க. ஒரு 500 அப்படி ஒன்றாலும் அவ்வளோதான் முடியும்னா அவ்வளோதான் கொடு, இல்லை அந்த மாதிரிலாம் சொன்னது வந்து எனக்கு வந்து ஒரு பிரதர் வந்து எனக்கு ஒரு அட்வைஸ் பண்ணுற மாதிரி இருந்தது. ஏன் நீ நிறைய கடன் கொடுப்பியா? கடன் கொடு. கொஞ்சம் கூட எனக்கு ஒரு 1000 ரூபா கொடு. என்னடா கேட்டோடனே கொடுக்குறான் இவன். என்னடா டிசி படத்தில் வர லோகேஷ் கனகராஜ் மாதிரி இருக்கான். அந்த படத்தில் யார் என்ன ஹெல்ப் கேட்டாலும் அவன் பண்ணுவான். சூப்பர் ராணி. அப்புறம்
நிறைய வந்து செட்பேக்ஸ் இருந்தாலுமே அதுலேருந்து எப்படி வந்தது, நம்மளே செல்ஃப் அசஸ் எப்படி பண்ணிக்கிறது, அதெல்லாம் நிறைய கற்றுக்கிட்டேன் உங்ககிட்ட இருந்து தான். ஸோ நீங்கள் வந்து இது பேசுவான். என்னடா அவன் என்ன பாட்டு பாடி ப்ராக்டிஸ் வச்சு சூப்பர் சிங்கரா அவன் பேசுவா. நீ சொல்றத பார்த்தா எழுதி கொடுத்து பேச வந்த மாதிரியே பேசுறியாடா? ப்ரிப்பேர் பண்ணவானா? பரவாயில்ல, பி கூல். பட் அது அதான் சேம், அது ரொம்ப எனக்கு ரிலேட் ஆச்சு. இப்போ வந்து அதே மாதிரி உங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பற்றி நிறைய பேசியிருக்கீங்க. அதுதான் என்ன லைக் உங்க கூட மீட் பண்ண வச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீ மேனிஃபெஸ்ட் பண்ணிருக்கியா அதை? ஆமாம் ஆமாம். வாவ், ராக்கிங் ப்ரோ. சூப்பர். காட் பிளஸ் யூ அசீஸ். போதும் அவனை இதுக்கப்புறம் ஐ டோன்ட் வாண்ட் டு புட் யூ ஆன் அ ஸ்பாட். தேங்க் யூ அசீஸ். போட போட அங்கே போட. யார் எப்படி சொல்லுங்க? அண்ணா கூப்பிட்டது யாரு? அவனை கொண்டு கிடையாது. நான் மைக் இருக்குண்ணா. சரிப்பா, மைக் இருக்கா? அவங்ககிட்ட வாங்கிடுங்க. உன் பேரு? சக்தி. ஹாய், நான் என் பேர் சக்தி. ஸோ நீங்கள் வந்து கதை எழுதும் போது ஆர் பாட்காஸ்ட் எழுதும் போது சம்டைம்ஸ் கான்ட்ரவர்ஷியலாக பேக்லாஷ் ஆகியும் அது ஹிட் ஆகும் நினச்சி நீங்கள் அதை வச்சுருக்கீங்களா, ஆர் வந்து சேஃபாக ப்ளே பண்ணிடலாம் அப்படின்னு நீங்கள் விட்டுருக்கீங்களா? அந்த மாதிரி சேஃபாக ப்ளே பண்ணுறது இல்லை. ரைட் நவ் ஐ எம் இன் ஸ்பேஸ். ஐ டோன்ட் வாண்ட் டு டூ சம்திங் ஜஸ்ட் ஃபார் இதுக்கு ஏதாவது ஐபால் கிடைக்கும், இதை பார்த்துட்டு ஏதாவது கான்ட்ரவர்சி ஆகும், அது மாதிரி எனக்கு பண்ணுறதுல உடன்பாடு. முன்னாடிலாம் அப்படி தோணும், வைக்கலாம், அவனாவது ஒருத்தன் ஏதாவது திட்டுவான், ஏதாவது பிரச்சனை ஆகும்னு. இப்போல்லாம் அது பண்ணுறது இல்லை. எனக்கு அதில் பெருசாக உடன்பாடு இல்லை. ஒன் மோர்னா இப்போ ஓகே, பட் நீங்கள் பர்சனல் லைஃப்பில் முன்னாடிலாம் ஏதாவது ஒன்று ஜாலியாக ஃப்ரீ ஃப்ளோவாக பேசி செம்மையாக அடி வாங்கியிருக்கீங்களா? பர்சனல் லைஃப்பில் அடி வாங்கியிருக்கீங்களான்னா அந்த மாதிரியா? ஒரு பிளாக் காஃபி கொடுங்க, மேலே ஊற்றணும். கூட்டுருங்க, ஏங்க சும்மா கேட்கல. என்னப்பா அந்த மாதிரி ஏதாவது அடி வாங்கியிருக்கேன்? நான் 2 வாட்டி அடி வாங்கியிருப்பேன் என் லைஃப்பில். ஒரு வாட்டி ஸ்கூல் படிக்கும்போது ஒரு பையன் வந்து என்னை ஸ்கூலில் கலாய்ச்சிட்டான். ஸோ அந்த பையன் என் கிளாஸு, திருவான்மியூரில் இருந்தது என் வீடு. ஸோ எனக்கு செம்ம வெறியாயிடுச்சு. திருவான்மியூரில் நான் யார் தெரியுமா செம்ம வெயிட். ஏன்னா நான் 4வது படிக்கும் போதுலேருந்து திருவான்மியூரில் தான் இருந்தேன். எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. ஸோ எனக்கு அந்த ஃப்ரெண்டு பேர் சொன்னால் தப்பாக நினச்சிப்பேன். முகுந்த் அந்த பையன் பேர். ஸோ அந்த பையன் வந்து என்னோட ஒரு 5 வயசு 6 வயசு பெரிய பையன். அவன் இப்போ காலேஜெலாம் முடிச்சிட்டான். முடிச்சுட்டு ஏதோ வேலை பண்ணியிருந்தான். நான் வந்து சொன்னேன், முகுந்து என்னை ஸ்கூலில் ஒருத்தன் கலாய்ச்சிட்டான் முகுந்து அப்படி சொன்னேன். உடனே முகுந்த் சொன்னா, ஏய் ஒன்னே யாரா கலாய்ச்சா, வாடா குட்டி பாலாஜி அப்படின்னா. அப்போ அவன் பேர் குட்டி பாலாஜி. ஸோ கையை பிடிச்சி இழுது கூப்பிட்டு போனான். ஸோ அந்த ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனோம். ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு அந்த பையனை பேரை மாற்றிடுறான். அவன் எனக்கு இப்போவும் கூப்பிட்டா அடிச்சுட்டானா. அவன் பேர் என்ன, ராகுல்னு வச்சுக்கோ. ராகுலே வாடா வெளில அப்படின்ற. ராகுல் வெளில வரான். இப்போ பேசுகிறா முகுந்துக்கிட்ட. முகுந்து யார் தெரியும்ல அப்படின்ற. முகுந்து ராகுல் ஏதோ பேசின்னு இருக்கான். என்னடா யாருன்னு தெரியுமா அப்படிலாம் பேசினே இருக்கும்போது, இது வந்து ஒரு 8:30-9 மணி இருக்கும். அப்போ வந்து ஒருத்தர் லுங்கி கட்டுன்னு ஒருத்தர் வந்தார். சட்டெல்லாம் போடல, லுங்கி கட்டு வந்தார். தம் அடிச்சிருந்தாருன்னு நினைக்கிறேன். ஏதோ தம் அடிச்சிருந்தாரு தெரியல. லுங்கி கட்டு சட்டெல்லாம் போடாமல் வந்தார். அவர் வீடு அங்கே தான் இருக்குன்ற மாதிரி வந்தார். வந்துட்டு ஏதோ பார்த்துனே இருந்தார். இந்த முகுந்து அந்த பையன்கிட்ட பேசினேங்கிறான் ராகுல் கிட்ட. ராகுலே ராகுல் அப்படின்ற போது பொலையார்னு முகுந்துக்கு ஒரு என் பையனை என் வீட்டு வாசலில் வந்து அடிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா முகுந்த 2 அடி தான் அடிச்சாரு. அதுக்கப்புறம் என்ன ஒரு 7 அடி கும்முன்னு கும்புறாரு. அவர் அப்பா அடிக்கிறாருன்னு சொல்லிட்டு பையனை சேர்ந்து அடிக்கிறான். இன்னொரு வாட்டி இந்த பக்கம் பரும்பு தலையை குஞ்சுன்னு போனோம் அப்படின்னாரு முகுந்த பார்த்து. அப்பதான் தெரிஞ்சு முகுந்த் ரவுடிலாம் கிடையாது போல இருக்கே அப்படி. ஏன்னா முகுந்த் என்ன நிறைய வாட்டி அடிச்சு பெரிய ரவுடி பிம்பத்தில். ஸோ இது ஒரு வாட்டி. இன்னொரு வாட்டி காலேஜில் நானும் ஒரு சீனியரும் ஒரே பொண்ணு லவ் பண்ணோம். சூப்பர். You know the rest. Yeah, it was very bad. Not like that and all. College, what? 1 hour, that's all. அந்த பொண்ணு அடிச்சாங்களா? என்ன அடிச்சாங்கடா? என்னடா நீ டிசி கேண்டிடேட்டா? என்ன அடிச்சாங்கடா தம்பி, ஒரே அறை. அதுக்கப்புறம் நான் கடைசியில் என்ன ஆச்சு தெரியுமா, அந்த அடி வாங்கினதை வச்சு தாண்டா அந்த பொண்ணு திருப்பி அவங்க என்ன லவ் பண்ணாங்க. ஸோ நான் தான் வின். சூப்பர். Senior lost and I won. Yeah, so 2 times I got hit and I hit many times. That also I have done. Yeah. அது வேற யாரா கேட்பாங்க அந்த क्वेश्चन? அந்த क्वेश्चन வேற யாரா கேட்பாங்க? அது அப்ப சொல்றேன். சூப்பரா, நீ தானே கரெக்டா டைம் ஃப்ரேம் கருதி கரெக்டா கேள்வி கேட்கற. பிளாக் ட்ரெஸ். ஆமா நீங்க தான். 2 பிளாக் ட்ரெஸ். ஆல் மாறாட்ட போட்டி. நீங்களும் தான். இப்படி கொஞ்ச நேரம் கழிச்சு வர. ஃபர்ஸ்ட் இவங்களை கூப்பிட்டேனா, ஹாய்மா நீ தான் ஒன்று தான் பார்த்தேன் நான் ஃபர்ஸ்ட். அவங்க வாய்ஸ்க்கு மைக் கொடுங்க. கணீர்னு இருக்கும் போல இருக்கு. ஹாய் அப்படின்றாங்க. இருங்க மைக் வரும். Don't you want anything to drink? Have to be nice to our guest. Spotify, you are the host actually. Hi ma. Hi na, என் பேர் ஷாரன். Sharon, good morning. Good evening. Good evening. Yeah, Sharon, hi. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இன்னும் ரீச் ஆகணும்னு நீங்க நினைக்கிற பச்சை சட்டை எபிசோட் எது, ஏன்? இன்னும் ரிலீஸ் ஆகணும்னு நினைக்கிறேன். இன்னும் ரீச் ஆகணும். அப்பலாம் எனக்கு எதுவுமே இல்ல. Underrated.
I don't think anything is underrated. I don't think anything is overrated. I feel the moment I upload a show, the moment I release a film, my job is done. I don't see how much it performs. If it performs really well, I'm happy. But நான் போயிட்டு பார்த்துனே இருக்க மாட்டேன். எவ்வளோ பேர் கேட்டாங்க இது இப்போ இல்லை, நான் கிராஸ் டாக்னு ஒரு ஷோ பண்ணி அது வைரல் ஆகும் அந்த டைமில். அப்போவே நான் எவ்வளோ பேர் கேட்டாங்களா, அது ஃபேமஸ் ஆச்சுன்னா அது திருப்பி எனக்கு வரும், யாராவது எனக்கு அனுப்புவாங்க. ஸோ அது மாதிரி எனக்கு அந்த நம்பர்ஸில் இன்னும் ரீச் ஆகிருக்கணும். எனக்கு இதுவே ரிக்ரெட்டே இல்லைம்மா, ஈச்சா இது இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம்ல, அப்படி இல்லை. எனக்கு அந்த மாதிரி எப்பவுமே இருந்தது இல்லை. படம் இப்போ கருப்பு எடுத்தோம் அப்படின்னா அந்த மொமெண்ட் இட் இஸ் அவுட் இன் தியேட்டர்ஸ், மை ஜாப் இஸ் டன். நான் அதுக்கப்புறம் ப்ரொமோட்லாம் பண்ணுவேன். ஆனால் அது எவ்வளோ காசு வசூலி வைக்கிறது அதெல்லாம் என்னோட வேலை கிடையாது. அது என்னால் யாராலையுமே பண்ண முடியாது. நம்ம ஒரு வேலை பண்ணுறோம், அந்த வேலை ட்ரூவாக பண்ணி அதை எடுத்துகிட்டு போய் உங்ககிட்ட எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறது தான் என் வேலை. அதுக்கு மேலே ஐ டோன்ட் திங்க் ஐ எம் வெரி சீரியஸ் அபவுட் வாட் ஐ டூ. ஐ மூவ் ஆன். அந்த எபிசோட் வந்துருச்சுன்னா அடுத்த எபிசோட். அண்ட் நம்ம ஒரு இடத்துல தங்காமல் போயிட்டே இருக்கிறதுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து அந்த இப்போ நான் சொல்கிறது வந்து அந்த ரோஜர் ஃபெடரர் வந்து ஒரு ஸ்கூலில் போய் ஸ்பீச் கொடுத்துருப்பார்ல, யாரை பார்த்துருக்கீங்களா தெரியல. அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, நான் லைஃப்பில் நீங்கள் பார்த்துருக்கீங்க 10 points 5. ஸோ ஒரு பாயிண்ட் முடிஞ்சிருச்சுன்னா அது ஜெயிக்கிறப்போ தோக்குறோம். அடுத்த பாயிண்ட் நீங்கள் சீக்கிரமாக மூவ் ஆகும்போது தான் யூ வில் மூவ் ஃபாஸ்டர், யூ வில் வின் கேம்ஸ், யூ வில் வின் மேட்சஸ், யூ வில் வின் சாம்பியன்ஷிப். ஸோ ஐ மூவ் ஆன் இம்மீடியட்லி. ஒரு எபிசோட் முடிஞ்சதுக்கப்புறமே அது ஓவர் ரேட்டடாக அண்டர் ரேட்டடாக தெரியாது. இஃப் சம்படி டேக் சம்திங் அவுட் ஆஃப் இட், ஐ திங்க் ஐ வின். அந்த எபிசோடோட பர்பஸே யாரோ ஒருத்தர் கனெக்ட் ஆகலாம், நான் பேசுகிறது ஏதோ ஒருத்தருக்கு லைஃப்பில் வந்து ஏதோ ஒரு பாயிண்டில் ரிலேட் ஆகலாம், அவங்க பண்ண போகிற தப்பை ஸ்டாப் பண்ணலாம், இல்லை தப்பு பண்ணாமல் பரவாயில்ல தப்பு பண்ணு அப்படின்னு சொல்லி அவங்க தைரியம் கொடுக்கலாம். ஸோ இட் கேன் டூ சம்திங் டு சம் லைஃப். ஸோ இட் இஸ் நாட் அபவுட் நம்பர்ஸ் ஃபார் மீ, டெஃபினெட்லி நாட் வித் ரெஸ்பெக்ட் டு பச்சை சட்டை. ஓகேண்ணா, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் ஷாரன். ஏற்கனவே கேட்டியா? இல்லை புருவத்துக்கு என்ன ஆயில் போடுறேன்னு சொல்லு. ஆட்டோமேட்டிக்காக வர்றதுண்ணா. ஆட்டோமேட்டிக்காக எனக்கு போகுது, உனக்கு வருது. உன் பேர் அதிசயராஜ்ண்ணா. என் பேர் அதிசயராஜ். திருநெல்வேலியிலேருந்து. இந்த ஈவெண்ட்டுக்கு வந்தியா? இல்லை சென்னையில் ஒர்க்கு. அதை அப்படி சொல்லக்கூடாதுப்பா, இவ்வளோ பேர் எடுக்கிறாங்கல்ல. ஆமாம், நான் இந்த ஈவெண்ட்டுக்காக தான் வந்தேன்னு சொல்லணும். வாட் இஸ் திஸ் ப்ரோ, யூ ஆர் டெல்லிங் ஆல் ட்ரூத் அண்ட் ஆல். சொல்லு அதிசயராஜ். 24லேருந்தே உங்கள் சேனல் நான் பார்த்துட்டு இருக்கேன் நான். அந்த 24ல் ஒன் டே வந்து நான் ரேண்டமாக உங்கள் பாட்காஸ்ட் கேட்டுட்டு இருக்கும்போது நீங்கள் ரெண்டல் வீட்டில் இருக்கும்போது பேசிகிட்டு இருந்தீங்கல்ல, நம்ம ஒரு மரம் வச்சுருந்தோம், அதை நான் அடிக்கடி போய் பார்ப்பேன்ட்டு. ஸோ அந்த இதை பார்க்கும்போது என்னோட ரிலேட் ஆச்சு. ஸோ நான் அப்படி பார்க்கும்போது தான் இதுக்கப்புறம் இதையும் பார்ப்போம், எல்லா எபிசோடையும் பார்ப்போன்ட்டு தான் 4ஆம் முறுக்குலேருந்து பார்க்க ஆரம்பித்தேன். ஸோ அங்கேருந்து எல்லாம் பார்த்துட்டு வந்து சரி இதெல்லாம் நல்லா இருக்குது அப்படின்ட்டு இன்றைக்கி 2 days பிஃபோர் இது ஸ்பாட்டிஃபைலேருந்து ஒரு விண்டோ ஒன்று ஓப்பன் ஆகிடுச்சு. டக்குன்னு ஓப்பன் ஆகும் பாட்டு கேட்க போகும்போது வந்துச்சு. டக்குன்னு பார்த்தா உங்கள் இது மீட்டப் ஒன்று வைக்கிறீங்க அப்படின்ட்டு சடனாக இங்கே வந்துட்டேன், ஓடி வந்துட்டேன். இப்போ என்ன இது நல்லா இருக்கே, இதான் அல்வா இதாக வாங்கினதியா? இல்லைண்ணா. நல்ல லாலா கடையில் இல்லைண்ணா. சரி, எதாவது கேள்வியா? 4 கேள்வி வச்சுருக்கேண்ணா. 4 கேள்வி. அப்போ நீ ரிஜெக்டட். 1 கேள்வி அலோட். உனக்கு எது கேட்கணும்னு சொல்லு. பஞ்சு மிட்டாய் எப்போ காட்டுவீங்க? ரிஜெக்டட். அடுத்த கேள்வி. அந்த மரத்தை எப்போ போய் பார்த்தீங்க லாஸ்ட்டாக? ஒரு 15 நாள் முன்னாடி பார்த்தீங்களா? அப்போ அது எங்கள் வீட்டு பின்னாடியே இருக்குப்பா. ஒரு நீங்கள் மாறிட்டீங்கன்னு சொன்னீங்களே. ஆமாப்பா, இப்போ பழைய வீட்டு பக்கத்துலேயே புது வீடு வரக்கூடாதாப்பா? இப்போ இருக்கிறது தியாகராஜர் தேட்டர் பின்னாடி, அப்போ இருந்தது ஆர்டிஓ ஆஃபீஸு பின்னாடி. ஒரு 10 நிமிஷம் போனால் வந்துடும். ஸோ இப்போ ஆமாம் பார்த்துட்டேன் 2 வாரம் முன்னாடி. 3வது கேள்வி. பிறகு சவுக்கு சங்கர் பற்றிலாம் பேசுகிறீங்க, மேபி எதிர்பார்க்கலாமா? ஏன்னா அவர் ஷோவில் இன்டர்வியூக்கா? அடுத்த படம் ப்ரொமோஷனுக்கு வேணா வரேன். இல்லை எல்லாருக்கும் புரிஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எல்கேஜி ரீக்ரியேஷன். LKG recreation what? You are asking me to be in politics? Yes. Don't you think there are enough and more people already in politics? You want me also to join? No! Rejected! இன்னொன்று, என் ஃப்ரெண்டு பேரும் பாலாஜி தான், அவனையும் கூட்டு தான் வந்திருக்கேன். அவனை வேணா நிற்க வை எலெக்ஷனில். இல்லை அவனுக்கே தெரியாது, சஸ்பென்ஸாக தான் நீக்கு வந்தா, அவனுக்கே சர்ப்ரைஸ் இது. அவனை கூட்டின்னு வந்து ஒரு சண்டே உட்கார வச்சுட்டு என்கிட்ட இந்த கேள்வி வேற நீ கேட்குற. இல்லை நாங்கள் சண்டே சும்மா தூங்கிட்டு தான் இருப்போம். என்ன நீ கூட பேசினுக்க? 4வது கேள்வி என்ன? அதனால தான் அவனை கூட்டு வந்திருந்தேன். ஸோ பார்த்து ரொம்ப ஹாப்பிண்ணா. தேங்க்ஸ் ஸ்பாட்டிஃபை டீம். ஓ வா, அங்கே ஒரு ஐஸு. ஓகே அதிசயராஜ், தேங்க்யூ ஸோ மச். உங்கள் டீமை மீட் பண்ணணும் தானே ரொம்ப ஆசை. பஞ்சு மிட்டாயை நான் காமிக்கவே மாட்டேன்டா. கடைசியாக எப்போது ஒரு ஆளுக்கு எனக்கு தோணும் போது எத்தனை வந்து இந்த மாதிரி ஒரு மீட் அண்ட் கேட்டில் காட்டுறேன். ஓகே, கண்டிப்பாக. தேங்க்யூ படி, தேங்க்யூ ஸோ மச் அதிசயராஜ். ஒருத்தர் கேட்குறாரு, கேளுப்பா தம்பி, மைக் வேணான்னு நினைக்கிறேன் நீ கேட்குறதுக்கு. இங்கே வந்திருக்கிற டிஜிட்டல் மீடியா, இந்த ஈவெண்ட் இப்படி தான் இருக்கும். நீங்கள் ஏற்கனவே இந்த ஈவெண்ட் அட்டன் பண்ணதெல்லாம் தெரியல. ஸோ அதனால் ப்ரெஸ் கொஸ்டின்ஸ் இருக்காது, நம்ம மக்கள் கூட பேசுகிறது ஒண்டி தான். ஸோ ஏதாவது கொஸ்டின் கேட்குறது வெயிட் பண்ணாதீங்க, இது அது இந்த இன்ட்ராக்ஷன் இருக்காது. யா வணக்கம். வணக்கம், நான் சக்தி. உங்கள் பெயர்? சக்தி. சக்தி. எத்தனை சக்தி இங்கே வந்திருக்கிறீர்கள் என்று சொல்லி என் ஏழை அமுக்குங்கள். ஓகே, 3வது சக்தியில் ஒரு
ஒரு சக்தி இங்க, ஒரு இல்லை சக்தி இல்லை கன்ஃபியூஸ் ஆக வேணாம், என் ஃபுல் நேம் சொல்கிறேன். என் பேர் சத்யேந்திரன். சத்யதரன். சத்யேந்திரன். சத்யேந்திரன். சக்தி. சத்யேந்திரன். சொல்லி சொல்லடா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆ கருப்பு படத்துக்கு ரொம்ப பிளாக் பஸ்டர் ஆனதுக்கு ரொம்ப வாழ்த்துக்கள். ஸோ அதுக்காக தான் கருப்பு சட்டை போட்டு வந்தேன். சூப்பர்ப்பா. ஸோ இங்கே ஈவன் பச்சை சட்டைன்னு சொன்னனால இந்த ரெண்டு சட்டையை போட்டு கட்டிட்டியா? வராது. இல்லை இல்லை சாக்ஸ் பச்சை கலரில் போட்டு வந்திருக்கேன். ஏய் நீ தானே அவனுக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ண? ஏதோ பயங்கரமா ஒரு கேள்வி வச்சிருக்காங்க. இவரு 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 என்ன இவ்வளவு பேர் இருக்காங்க. சரி அடுத்தது என்ன? அடுத்து ஏதோ படம் எடுக்க போற, அதுக்கு என்ன பண்ண? என்னோட செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக போட்டு. சூப்பர் சூப்பர் அதான். தேங்க்யூடா தேங்க்யூ. பேசிக்காக நான் ஒரு பிகினர் கான்டென்ட் கிரியேட்டர். தெரிஞ்சுது. இது நினைச்சேன் இவன் இப்படி கையை காலை தூக்கி காட்டும் போதே இவனுக்கு ரெக்கமெண்டேஷன் வேற பண்ணீங்களே. இந்த என்னடா உங்களுக்கு வேணும்? ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷங்க. இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது நீங்களும் என்ன மாதிரியே அதே சேம் கான்டென்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி. நானும் லைஃப் ரிலேட்டட் கண்டென்ட் தான் பேசிக்கிட்டு இருப்பேன். ஓ நான் உன்னை பார்த்து பண்ணிட்டேன்னு அட பாவீங்களா? ஓ this audacity these kids have. What is this bro? I've been doing it from 200 years. Last 200 years I'm doing this. இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் உனக்கு தெரியுதா? இவங்கிட்ட எதுக்குடா ரெக்கமெண்டேஷன்ல மைக்க வாங்கி கொடுத்தீங்க? ஓகே உன் பேஜுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சத்யேந்திரன் அவன் பேரு. என்னோட நேம், என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி பேரு சக்தி தாஷா. எப்படி பாத்தியா? அவன் பாத்தியா என்ன பண்ணான் பாத்தீங்களா? தான் ரத்தம் நாடி நரம்பு அனைத்திலும் ஃபாலோவர்ஸ் வெரி ஊரிய சத்யேந்திரனை பாருங்கள். போதுண்டா உனக்கு வேணுங்கிறது கட்டிச்சுரா? இல்ல இப்போ என்ன அடுத்து வேற ஏதாவது சட்டங்களை காட்ட போறியா? வேணும் அதுக்காக நான் கேள்வி. என்னதுடா? ஒரு மோட்டிவேஷன் வேணும் அதுக்காக. ஓகே. லைக் நான் ஒரு யங்ஸ்டரா என்னோட வேலைகளையும் பார்க்குறேன். என்னோட கான்டென்ட் கிரியேஷன் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு பிடிச்ச வேலையை பண்ணிட்டு இருக்கேன். த்ரூ அவுட்டாக போகும்போது ஒரு சில ஸ்ட்ரகிள்ஸ் ஆகுது. லைக் ஸ்டாப் பண்ணுற, முடிச்சிடலாம், வேண்டாம் அப்படின்லாம் வந்து மைண்டுக்குள்ளே தோணுது. இந்த நேரத்தில் கனவுகளை நோக்கி போயிட்டுருக்கேன். ரெண்டு கையிலையுமே துடுப்பு இருக்குது. ஓகேவா? உங்களுடைய 4 வார்த்தைகள் அஸ் அ யங்ஸ்டராக எனக்கும் சரி எல்லாருக்கும் சரி, உங்களோட 4 வார்த்தைகள் துடுப்பாக ஏதாவது சொல்லணும்னா சொல்லுங்கள். மைக் ஆஃப் பண்ண சொல்லுங்க. ஆஹா தம்பி சத்யேந்திரன் மைக் கொடுத்துருப்பா. நானே பதில் தான் நான் தானே சொல்ல போறேன். மைக் கொடுத்துரு. நீ கொடுத்துரு பதில் சொல். 4 வார்த்தை சொல்றேன்டா. சொல்லி நான் கண்டிப்பா சொல்றேன். சரி நீங்க பேசினே இருக்கிறீங்க நாங்க பேசும்போது. சத்யேந்திரன் சொல்றது எனக்கு புரிய மாட்டேங்குது பாத்தீங்களா? சத்யேந்திரன் தேங்க்யூப்பா. உன்னோட பேஜ் என்னன்னு தெரியல. நீ என்ன உன்ன மாதிரியே நானும் கண்டென்ட் பண்றதுக்கு என்ன மன்னிச்சுக்கோ, தெரியாம காப்பி அடிச்சிட்டேன். ஃபர்ஸ்ட் திங் வந்து அந்த அவர் இன்ஃப்ளூயன்சர் அதெல்லாம் விட்டுருங்க. பட் ஏன்னா இந்த படமே நான் எடுத்துக்கிறேன். இதான் என்னோட ரீசன்ட் மெமரியில் இருக்குது ரொம்ப ஸ்ட்ராங்காக. நான் உள்ளே ஆரம்பிக்கும் போது இட் வாஸ் அ பிக் ஆஃபர் ஃபார் மீ. சூர்யா சாரோட படம். ஸோ ஐ தாட் இட் வில் பி கிரேட். பயங்கர பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. எந்த பிரச்சனையும் இல்லாமல் இதுக்கு ஃபண்ட் கிடைக்கும், எந்த பிரச்சனையும் இல்லாமல் இது பயங்கரமாக போகும், அந்த எதிர்பார்ப்பில் தான் போனேன். பட் நாங்கள் யாருமே எதிர்பார்க்காம இதில் வந்து அவ்வளோ ஸ்ட்ரகிள் இருந்தது. நிறைய டைம் நான் இதை ஈஸியாக குவிட் பண்ணியிருக்கலாம். குவிட் பண்ணுறதுக்கான வாய்ப்பெல்லாம் கிடச்சிது. பட் ஆனால் எங்கேயோ ஐ வாஸ் ஹோல்டிங் ஆன் டு இட். அண்ட் அதோட ரிசல்ட் தான் இந்த ஃபேரி டெய்ல் மாதிரி ஒரு எண்டிங். ஸோ நம்ம விடுறதுக்கு எப்போவுமே நிறைய ரீசன்ஸ் வரும். அதெல்லாம் நான் இப்போ தான் கொஞ்ச நாள் முன்னாடி என் ஃப்ரெண்டு தான் எனக்கு சொல்லிக் கொடுத்தது. அது வந்து இட்ஸ் கால் லீக். நம்மளுக்கு நிறைய விடுறதுக்கான காரணம் வரும்போது நம்ம அதை விட்டுடுறோம். இப்போ நான் ஜிம்முக்கு போகலான்னு நினைப்போம், 3 நாள் 4 நாள் விட்டுருவோம். குடியை விடலான்னு நினைப்போம், ஒரே வாட்டி ஒரு பீர் குடிச்சிக்கலாம் அப்படின்னா அதெல்லாம் லீக். இந்த மாதிரி நம்ம மைண்டில் உறுதி இல்லாத விஷயங்களை நம்ம தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கும்போது நம்ம ரிசல்ட்ஸும் லீக் ஆகிட்டே இருக்கும். ஒரு பக்கெட்டை வச்சு அதில் ஒரு ஓட்டையை போட்டு தண்ணியை பிடிச்சிங்கன்னா அந்த பக்கெட் ஃபுல்லே ஆக முடியாத மாதிரி தான் நம்ம மைண்டில் நிறைய லீக் இருக்குது. என் மைண்டில் நிறைய லீக் இருந்தது. த மொமெண்ட் ஐ அரஸ்டட் த லீக் ஐ ஒன் அண்ட் ஐ கீப் வின்னிங். பிகாஸ் என்னோட மைண்டில் இந்த லீக் இல்லை. நான் வின்னு சொல்கிறது, படம் ஓடுறது, பாட்காஸ்ட் வருது, அதெல்லாம் சொல்லலை. ஐ எம் ஹாப்பி, ஐ ஃபீல் அக்கம்ப்ளிஷ்ட், ஐ ஃபீல் கம்ப்ளீட். ஏன் அப்படின்னா என்கிட்ட லீக் இல்லை. என்னால் குடிக்காமல் இருக்க முடியும், என்னால் சிகரெட் பிடிக்காமல் இருக்க முடியும், என்னால் ஒரு வேளை சாப்பாடு சாப்பிட்டு 117 நாள் இந்த படத்தோட ஷூட்டிங் போது நான் இருந்திருக்கேன். என்னால் இருக்க முடியாதுன்னா இதெல்லாம் எல்லாருமே என் கூட இருக்கிறவங்க எப்படி நீலாம் இவ்வளோ டென்ஷனாக ஒரு ஷூட்டிங் போயிட்டுருக்கு, எப்படி என்னால் முடிஞ்சது. ஸோ சம்வேர் ஐ திங்க் ஆல் ஆஃப் அஸ் வி ஹாவ் லாட் ஆஃப் லீக். நம்ம உடம்புல, மைண்டில் நம்மளுக்கு இது கிவ் அப் பண்ணிடுவோம், ஈஸியாக கிவ் அப் பண்ணிடுவோம். இது ரிசல்ட் ஓரியன்டாக சொல்ல. நீங்கள் ஜெயிக்கணும், உங்கள் கண்டென்ட் யூடியூப் பேஜுக்கு அவ்வளோ வரணும், ஸ்பாட்டிஃபைல இவ்வளோ வரணும், ஃபாலோவர்ஸ் அவ்வளோ பேர் வரணும், அதில் சொல்ல. நம்ம பண்ணுற டெய்லி வேலையிலேயே நம்மளுக்கு லீக் இருக்கும். சம்வேர் அரஸ்ட் தட் அண்ட் எவ்ரி திங் வில் ஃபாலோ. ஓகே சத்யேந்திரன், ஆல் தி பெஸ்ட். இதுக்கப்புறம் உங்ககிட்ட மைக் வேணாம்பா, இந்த பக்கம் இருக்குடா. சார் நீங்கள் தான். ஹாய்.
ஹாய் ப்ரோ, என் பேர் விக்னேஷ். ஹாய் விக்னேஷ் ப்ரோ. ஸோ நான் உங்களை ரொம்ப நாளாகவே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேன். உங்களோட எல்லா வீடியோஸுமே பார்ப்பேன். எல்லோ வீடியோஸ்? எல்லா வீடியோஸ். ஓ. ஸோ நீங்கள் சொல்கிற ஒரு சின்ன சின்ன கான்செப்ட் லைக் ஆப்போசிட் ஆஃப் லவ் இஸ் நாட் ஹேட், அது வந்து அவங்க சும்மா கண்டுக்காமல் விட்டுறது, நம்ம மைண்டில் இருந்து ஒரு வடிகால் அமைச்சு நமக்கு தேவையில்லாத தாட்டில் அதெல்லாம் போகிறது, இது எல்லாத்துக்குமே நான் ரொம்ப பெரிய ஃபேன். குறிப்பாக என் பையன் வந்து உங்களோட கருப்பு படத்துக்கு ரொம்ப பெரிய ஃபேன். பட் எனக்கு இப்போ ரெண்டு ரெக்வஸ்ட்டு. ஒன்று, நீங்கள் ஒரு வாய்ஸ் டெஸ்ட் பண்ணுவீங்கல்ல. நான் பாடணுமா இப்போ? நீ போன பாதை நான் போக வேண்டும் மகளே தாய். அதானே வாய்ஸ் நல்லா இருக்கு. ரெண்டாவது ரிக்வெஸ்ட் என் ஒய்ஃபுக்காக. நாங்கள் எப்போவுமே காரில் உங்கள் பாட்காஸ்ட் கேட்கும்போது நீங்கள் பாட்காஸ்ட் முடியும் போது ஒன்று பண்ணுவீங்கல்ல. ஸோ அதுக்கு வந்து அப்பா முடிஞ்சிச்சுன்னுவேன். எஸ். ஒரு மியூசிக் போடுவீங்கல்ல, அந்த மியூசிக் வந்து எங்கள் ஃபேமிலியே பெரிய ஃபேன். மியூசிக் போடுவேன். சாயபேங்கர் தான் போடுவாரு. ஓகே, தேங்க்ஸ் ப்ரோ. இப்போ உங்க மாமனாருக்காக ஏதாவது? அவ்வளோதான். குழந்தைக்காக? போதும் ப்ரோ, கருப்பு படமே போதும். என் Thank you. பையன் ஃபுல்லாக அதான் பாடுறான். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. தண்ணி வேணுமா உங்களுக்கு? மைக் வேணுமா தம்பி? நல்ல இந்த பையனுக்கு இன்னைக்கு நைட்டு வந்து ஹலோ ஆய்ப்பா. ஆய்ண்ணா, இந்த பச்சை சட்டை பற்றி எந்த கேள்வியும் இல்லை. என்ன எனக்கு புரியல. நீ எப்படி பேசினா போதும்பா. அங்க பாரு, அவன் 4 கேள்வி கேட்க ரெடியா இருக்கான், நீ ஒரு கேள்விக்கே வந்து முக்கற. மைக்கு பிடிங்கிருப்பா அவன்கிட்ட இருந்து. ஸோ 20 வருஷம் முன்னாடி ஒன்று ட்ரீட் பண்ணவன் இப்போ எப்படி ட்ரீட் பண்ணுறான், நீ எப்படி அதை ஹேண்டில் பண்ணுற? அவன் கேள்வி கேட்கும்போது அவன்கிட்ட மைக்கை வாங்கிட்ட, நான் பதில் சொல்லும்போது அவன்கிட்ட மைக்கை கொடுக்குறேன். எந்த இது மோனே உட்காரு, நான் சொல்கிறேன். உன் பேர் என்னப்பா? அரவிந்த். நான் இருக்கிற கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்னேன்ல, பீப்புள் எக்ஸ்பெக்ட் அஸ் டு பி த சேம் ஓல்ட் வெர்ஷன். என்னோட ஃப்ரெண்டு, என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஞானமணி அப்படின்றவர், அவர் தான் என்னோட குருஜி, என்னோட ட்ரெயினர். ஃபிசிக்கலாக எக்ஸசைஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அவர் ஒரு மென்டல் கண்டிஷனிங் கோச். ஸோ அவர் வந்து ரீசெண்டாக அவர் வந்து சின்ன வயசில் கிரிக்கெட் விளையாடிருக்கார். இஸ் அ கிரிக்கெட்டர். ஒழுங்காக பெருசாக அவரால் போக முடியல. அதுலேருந்து அவர் வந்து ஜிம் ட்ரெயினராக இருந்து அதுக்கப்புறம் வந்து மென்டல் கண்டிஷனிங் நிறைய விஷயம் பண்ணி என்னோட லைஃப் வந்து கிரவுண்டடாக இருக்குது அப்படின்னா, கொஞ்சம் பின்னாடி ஒண்டி பேசாதீங்களா ப்ளீஸ் ப்ளீஸ். பச்சை சட்டை கொஞ்சம் அப்படியே பேசாமல் போயிடுங்க. ஸோ என் லைஃப் கிரவுண்டடாக இருக்கிறதுக்கு இஸ் த ரீசன். லைக் for the last 10-15 years we meet every day for 1 hour 45 minutes. ஒர்க் அவுட் பண்ணுறது இல்லாமல் நான் அவரோட லைஃப்பில் அவரை புஷ் பண்ணுவேன், அவர் என்னை புஷ் பண்ணுவார். அவர் வந்து இப்போ ரீசெண்டாக பாலவாக்கம் பீச்சில் வந்து ரன்னிங் போகும்போது அவர் வந்து அவரோட ஃப்ரெண்டு சின்ன வயசில் அவர் கூட கிரிக்கெட் விளையாடின பையன் வந்து சொன்னான்னா, என்னடா பண்ணுகிற இப்போ அப்படின்னு கேட்டானா. அவர் சொன்னார், மென்டல் கண்டிஷனிங் கோச்சாக இருக்கேன் அப்படின்னு. அந்த பையன் சொல்லுவேன், நீயே மென்டலு, நீ கண்டிஷனிங் கோச்சாக இருக்கியா அப்படி சொல்லியிருக்கான். இப்போது அவர் இதை என்கிட்ட சொல்லும்போது நான் சொன்னேன், யூ ஷுட் ஸ்டாப் சீயிங் பீப்புள் லைக் தெம். யூ ஷுட் ஸ்டாப் அசோசியேட்டிங், ஸ்டாப் ஆன்சரிங், ஸ்டாப் ரியாக்டிங். அவங்க எக்ஸிஸ்டன்ஸ் இருக்கிறதே நீ மதிக்காத. அது நம்ம உன் லைஃபுக்கு தேவையில்லை. அந்த எனர்ஜி நம்ம யாருக்குமே தேவையில்லை. என் லைஃப்லேயே அதே மாதிரி இருப்பாங்க. நம்மளை அந்த இடத்துல அப்படி இருக்கிற பாலாஜியை தான் அவங்களுக்கு எப்போவுமே பிடிக்கும். அதுக்கு மேலே நான் ஒரு ஸ்டெப் முன்னாடி போனாலோ, அவங்கள தாண்டி போகிற ஃபீலிங் அவங்களுக்கு வந்தாலோ, இல்லை பழைய மாதிரி அவங்களால என்னை டாமினேட் பண்ண முடியலனாலோ அவங்களுக்கு இந்த வெர்ஷன் ஆஃப் பாலாஜி பிடிக்காது. ஸோ எனக்கு தெரிஞ்சு நம்ம எல்லார் லைஃப்லையுமே அப்படி ஆளுங்க இருப்பாங்க. நம்மளை இழுத்து பிடிச்சி அதே இடத்துல நம்ம இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு நல்லா பேசுவாங்க, மதிப்பாங்க. ஐ டோன்ட் நோ இஃப் தோஸ் பீப்புள் டிசர்வ் அ பிளேஸ் இன் அவர் லைஃப். ஸோ எனக்கு தெரியும் இந்த மணி எவ்வளோ தூரம் வந்திருக்காரு அவர் லைஃப்பில். ஒரு கிரிக்கெட்டராக ஃபெயில் ஆகி இன்னைக்கு எவ்வளோ கிரிக்கெட்டர்ஸ் அவரால் உருவாக்க முடியுது. நாட் இன் டர்ம்ஸ் ஆஃப் பிளேயிங், இன் டர்ம்ஸ் ஆஃப் மேக்கிங் தர் மைண்ட் ஸ்ட்ராங். ஸோ அப்படி இருக்கிற ஒருத்தரை வந்து இன்னொருத்தன் சின்ன வயசில் பார்த்த பையனாவே பார்க்குறான். ஸோ எனக்கு அந்த மாதிரி தான் எல்லாருமே. நீங்கள் 20 வருஷம் முன்னாடி உன்னை பார்த்தவன் எப்படி நான் இக்னோர் பண்ணிடுவேன். எப்படி இருந்தாலும் நீ என்ன ஏதாவது திட்ட போகிற, அவன் பாலாஜி துணி பிடிச்சோன்னா ஆகிட்டான்டா, படம்லாம் ஓடி அந்த மாதிரி நினச்சிக்கோ. எனக்கு வேண்டாம் அது. ஸோ அதனால் ஐ டோன்ட் கிவ் இம்பார்ட்டன்ஸ் டு தோஸ் பீப்புள். தேங்க்யூ அரவிந்த், நன்றி. யாரு கேட்கலான்னு தெரில. நீமா. ஆமாம் ஏந்திருமா. தெரியாமல் கேள்வி எல்லாம் கை தூக்கிட்டேன்னு நினைக்கிறேன். நீ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு. ஓகே, ஹாய், how are you? நல்லா இருக்கு. உங்கள் பேர்? பேர் லாஸ்ட்டாக சொல்கிறேன்.
Okay. I just want to share my experience with you. நான் வந்துட்டு பேர் சாரி கவனிக்கல சாரி பிளாக் காஃபி லாஸ்ட்டாக சொல்கிறேன்னு சொன்னேன். சரி இன்னும் சொல்லவே இல்லை இல்லை சொல்லலை. டெக்னிக்காக வாங்கலாம்னு பார்த்தேன். I just want to say thank you. ஏன்னா வந்துட்டு யூ ஹவ் பீன் லைக் ஒரு ஹார்ட் டைமில் எனக்கு வந்து இருந்திருக்கீங்க. இட்ஸ் பிகாஸ் ஐ வாஸ் ஏபிள் டு ரிலேட் டு யூ. நீங்கள் பண்ண தப்புலாம் நானும் பண்ணியிருக்கேன். பட் வந்துட்டு ஆஸ் யூ செட் லைக் உங்களுக்கு வழி காட்டுற மாதிரி இல்லைன்னு சொல்லியிருக்கீங்க. பட் நீங்கள் எனக்கு வந்து வழி காட்டியிருக்கீங்க. பிகாஸ் ஐ ஆல்சோ மேட் த சேம் மிஸ்டேக்ஸ். கோவம் வரும் அண்ட் பேட் வேர்ட்ஸ் இதெல்லாம் நானும் பேசுவேன். பட் இப்போ வந்து ஐம் டூயிங் குட். லைக் எமோஷனல் ஆகிறேன். பட் ஐம் ஸோ ஹாப்பி இன்சைட். ஸோ ஐம் டூயிங் குட் அண்ட் எவ்ரி திங் இஸ் கோயிங் வெல். அண்ட் இந்த வீக் நீங்கள் வந்து இந்த எபிசோட் ரிலீஸ் பண்ணும்போது ஐ வாஸ் டாக்கிங் ஆன் மை இன்ஸ்டாகிராம். சும்மா எல்லாரும் போய் கேளுங்க அப்படிலாம். அண்ட் தென் ஐ வாஸ் ஹேவிங் மை லைக் பீரியட்ஸ் இருந்துச்சு. ஸோ ஐ வாஸ் லைக் செம்ம எமோஷனல் ஆகிட்டு உங்களுக்கு ஒரு வாய்ஸ் நோட் அனுப்பி விட்டேன் இன்ஸ்டாகிராமில். அண்ட் தென் யூ சென்ட் மீ ஏ வாய்ஸ் நோட். நீங்க தானே அது? நான் தான். ஸோ அது எக்ஸ்பெக்டே பண்ணல நீங்கள் ரிப்ளை பண்ணுவீங்க. அதுக்கெல்லாம் நான் வந்து எதிர்பார்த்து பண்ணலை. பட் யூ சென்ட் மீ தட் அண்ட் ஐ தாட் லைக் மேபி ஒரு நாள் நம்ம வந்து இவரை மீட் பண்ணலாம் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். அண்ட் தென் ஐம் ஸ்டாண்டிங் ஹியர் இன் த சேம் வீக் டாக்கிங் டு யூ. இதெல்லாம் வந்து நடக்குமா அப்படி நான் யோசிச்சதும் கிடையாது. இப்போ நடக்குது. பட் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சே தேங்க்யூ. யூ ஆர் டூயிங் லைக் அந்த டவுன் டு அர்த்தாக இருக்கீங்க. எப்பயுமே அதே மாதிரி இருக்கணும். எவ்வளோ ஹைட்ஸ் போனாலும் தட் இஸ் வாட் இஸ் கீப்பிங் மீ டு லைக் யூனோ உங்களோட எனக்கு இன்னும் ட்ராவல் பண்ணணும். நீங்கள் பேசுறது நான் கேட்கணும். ஐ ரெஸ்பெக்ட் யூ இஸ் பிகாஸ் யூ ஆர் டவுன் டு அர்த். ஸோ இப்போ சீன் போடாத. நீங்கள் போட மாட்டீங்கன்னு தெரியும். தட்ஸ் வை that's why what you want to say. Tell me. That's why I follow you. That's why I You listen to me in Spotify. Yeah, that's why I listen to you. இப்போ உங்க பேர் சொல்லுங்க. பிரவீனா. ஏன் லாஸ்ட்ல சொல்லுவேன்னு சொன்னீங்க? Because first எனக்கு தெரியல என்னோட நேம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு. Because 5 days முன்னாடி தான் உங்களுக்கு நிஜமால ஞாபகம் இல்ல பிரவீனா. சரி ஞாபகம். அதனால தான் பஞ்சா கடைசியில சொன்னா பிரவீனா நீங்களா அப்படி சொல்லுவேன்னு நினைச்சீங்களா? நேத்து நைட்டு தான் அவன் மெசேஜ் அனுப்பிச்சான் அந்த பையன் மெயில். அவனுக்கு நான் ரிப்ளை அடிச்சு இதோ இவங்க கிட்ட சொன்னேன். அவன் பேரே எனக்கு கார்த்தீஸ்வரன் இப்பதான் தெரியும். கார்த்தீஸ்வரன் கிட்டீஸ்வரன் வாட் இஸ் இட்? கார்த்தீஸ்வரன் ஞாபகம் இல்லை பிரவீனா. பட் ஆனால் சம்டைம்ஸ் ரொம்ப ரேண்டமாக ஏதாவது நான் இன்ஸ்டாகிராம் வந்து ரெகுலராலாம் யூஸ் பண்ண மாட்டேன். திடீர்னு யூஸ் பண்ணால் கொஞ்சம் அந்த வீடியோ பார்க்கறதுக்கு ஜாலியாக இருக்கும். அந்த ஸ்க்ரால் பண்ணும்போது பார்க்கும்போது மெசேஜஸ் போகும்போது ரேண்டமாக ஓப்பன் பண்ணும்போது அன்றைக்கி நீங்கள் ரொம்ப என் வாழ்க்கையில் இந்த கஷ்டப்பட்டிருக்கேன் அந்த கஷ்டப்பட்டிருக்கேன் இவன் வந்து இப்படி அடிச்சு போனா அவன் வந்து அப்படி அடிச்சுட்டு போனாலாம் போட்டுதானே மனசு கஷ்டமாயிடுச்சு. அதான் இப்போ அதான் கடவுள் உங்களை நல்லா வச்சுப்பாரு அப்படி சொல்லணும்னு தோணுச்சு. ஸோ ஐ திங்க் நான் இப்படி தான் இருப்பேன் பிரவீனா, மாற மாட்டேன். நீங்களும் ஃபாலோ பண்ணிருங்க. ஓகே, ஒரே ஒரு क्वेश्चन கேட்கவா? ஸோ ஒன் ஆஃப் த எபிசோட்ல நீங்கள் சொல்லியிருப்பீங்க யூ ஹாவ் டு ஃபைண்ட் அ பர்சன் ஹூ இஸ் ட்ரிகரிங் யூ. உங்களுக்கு ஆங்கர் இஷ்யூஸ் இருக்குன்னா ஒரு பர்சன் வந்து உங்களை ட்ரிகர் கண்டினியூஸாக பண்ணுறாங்க. அவங்க பண்ணுற ட்ரிகரில் திருப்பியும் நீங்கள் அந்த தப்பு பண்ண வேணான்னு இருக்கிறத திருப்பியும் பண்ணுறீங்க. ஸோ யூ டோல் லைக் ஃபைண்ட் த ட்ரிகர் பர்சன் யாருன்னு. ஐ ரிமெம்பர் தட் உங்களுக்கு யார் அந்த ட்ரிகர் பர்சனாக இருந்தாங்கன்னு எனக்கு தெரியும். இஸ் இட் ஸ்டில் த சேம் ஆர் யூ ஹவ் மூவ்ட் ஆன்? அதுலேருந்து எனக்கு யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? லைக் அந்த எபிசோட்ல நீங்க சொல்லிருப்பீங்க. அதுலேருந்து தெரியுமா? அதுல நீங்க சொல்லிருப்பீங்க லைக் ஃபேமிலி மெம்பர் ஒருத்தவங்க அந்த மாதிரி. இல்லைப்பா, இப்போ நீங்க கேட்கறது வந்து எனக்கு புரியுது. இப்போ நம்ம வந்து இப்போ எங்க அம்மா என்ன ட்ரிகர் பண்றாங்க, அந்த பர்சன் எங்க அம்மான்னு வச்சுக்கோங்க, நான் எப்படி மூவ் ஆன் பண்ண முடியும்? சம்டைம்ஸ் நம்ம எல்லாருமே நினச்சிட்டு இருக்கோம் ஒரு விஷயம் பிடிக்கலன்னா அதை நம்ம கம்ப்ளீட்டாக பிளாக் பண்ணிடணும், ஷட் பண்ணிடணும். அது நம்மளால முடியாது. சம் ரிலேஷன்ஷிப் கோ எக்ஸிஸ்ட். You have to change the way you respond. You can't like strike off people from life, be it a wife or husband or amma or kuழந்தைங்க, they will remain that person. You can choose not to respond the way that you used to. I choose not to respond the same way. Yes, sometimes I still get அவங்க ட்ரிகர் பண்ணி என்கிட்ட எதிர்பார்க்குற ரியாக்ஷனை கொடுப்பேன். பட் இன் ஃபியூ மொமெண்ட்ஸ் நான் வந்து அதில் நம்ம இது மாதிரி அவங்க நினச்ச மாதிரி ரியாக்ட் பண்ணிட்டோம், நான் அவாய்ட் பண்ணுவேன். ஸோ நான் என்ன தான் மாற்றிக்க முடியும்? அதே மாதிரி அது மாதிரி பண்ணுறாங்கன்றதுனால அந்த ரிலேஷன்ஷிப் எல்லாத்தையும் விட்டு போக முடியாது. அது என்னோட ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, குழந்தைங்களா இருந்தாலும் சரி, அம்மாவாக இருந்தாலும், தம்பி தங்கச்சியாக இருந்தாலும் சரி, சில டைமில் எல்லா ரிலேஷன்ஷிப்பும் ஸ்மூத்தாகவே இருக்காது. நம்ம என்ன வானத்தை போல வீட்டில் வாழ்ந்துனுக்கிறோம்.
ஸோ நம்ம எல்லார் வீட்லேயுமே பேட்டில் ஃபீல்டாக தான் இருக்கும். பட் ஐ சூஸ் நாட் டு ரெஸ்பாண்ட் த சேம் வே தட் ஐ யூஸ் டு ரெஸ்பாண்ட் பிஃபோர். சூப்பர் பிரவீனா, இப்போ உங்கள் பேர் ஞாபகம் இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. ஹாப்பியாகவே இருங்க. அண்ணா